வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவதற்காக சென்னையிலிருந்து நம்மோடு ஆழியாறு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி செல்வம் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி செல்வம் ஐயா அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் தம்மை இணைத்துக் கொண்டு குரு சேவை புரிந்து வருகின்றார்கள். ஐயா அவர்களின் கல்வி தகுதியாக பிஇ முடித்துள்ளார்கள். நமது ஆன்மீக கல்வி முறையில் டிப்ளமோ, எம்எஸ்சி, எம்ஃபில் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் நிறைவு செய்துள்ளார்கள். வாசி யோகத்தில் பிரம்மரிஷி பட்டம், மெய்ப்பொருளின் மெய்வழிச்சாலை யோகி ஆகியவற்றையும் பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் ரெய்கி ஹீலிங், பிராணிக் ஹீலிங், கிரியா சக்தி, புத்திசம், வர்மக்கலை, ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் ஆன்மீக மருத்துவ சிகிச்சை முறைகளை பயின்றவர்கள். சென்னை மற்றும் அவற்றை சுற்றியுள்ள அறிவு திருக்கோயில்களில் வேதாத்திரிய தத்துவங்களையும் மௌனத்தையும் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். விண்ணலை வழியாக நமக்கு பல சிந்தனை உரைகளை வழங்கி நம் சிந்தனையெல்லாம் உயர்த்தி கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை கேள்வி பதில் நிகழ்வை நடத்தி தருமாறு வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தன்னில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்துயின் சந்தோஷ செய்திடுவே, என் சந்தோஷ செய்திடுவே. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். வாய்ப்பளித்த ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு என் மனமார்ந்த நன்றி. நண்பர்களே, இன்று கேள்வி பதில் செக்ஷன் தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு 10 to 15 minutes ஞானப்பாதையை பற்றி நம்ம சின்ன டிஸ்கஷன், நம்ம தலைப்பை சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் செக்ஷனுக்கு போயிடலாம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, பல பாதைகள் மனிதனுடைய வாழ்க்கையில பல பாதை இருக்கு. எல்லா பாதைகளை விட மிக சிறந்த பாதை ஆன்மீக பாதை அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக பாதை, ஞானப்பாதை. இந்த ஆன்மீக பாதை, ஞானப்பாதை அப்படிங்கிறது நம்ம என்ன இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது ஏதோ தனிப்பட்ட முறையில ஒண்ணு இருக்கு. ஞானப்பாதை, ஆன்மீக பாதைங்கிறது ஒரு செப்பரேட்டு, பக்தி பாதைங்கிறது ஒண்ணு தனியா இருக்கு, மனிதனுடைய பாதை தனியா இருக்கு, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதை தனியா. இப்படி ஒரு பாதையா நாம தான் மானசீகமா பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். தவிர உண்மையிலேயே அன்பர்களே, பாதை என்பது ஒன்றுதான். ஒரே பாதை தான் இருக்குது, ஒரே வாழ்க்கை தான் இருக்கு. எப்படி அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சிந்திக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, பொதுவா ஞானம்னா பல இடத்துல சொல்லக்கூடியது அறிவுன்னு சொல்லுவாங்க. ஞானம்ங்கிறது ஒரு தெய்வீகம் சொல்லுவாங்க. உண்மையிலே ஞானம் என்பது உண்மை நிலை அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம் அப்படின்னாவே த ட்ரூத்னஸ், அதாவது ரியாலிட்டி, உண்மை தன்மை, எது உண்மையா இருக்குது
அதை பற்றிய விஷயங்கள் தான். என்ன நடந்துகிட்டு இருக்கு, ரியலா என்ன நடக்குது அதை மட்டும் சொல்லுங்க. எது நடக்கலையோ அதை நீங்க சொல்ல வேண்டாம். உண்மையிலே எது ரியலா நடந்துகிட்டு இருக்கோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. அதை மட்டுமே சுவாசிங்க. அதை மட்டுமே வாழுங்க. அப்படிங்கறதுதான் ஞானத்தன்மை, அந்த ஞான விஷயங்கிறது. அப்ப பாதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆஹ், நிறைய இடத்த சொல்லியிருப்பாங்க. ஐயாவும் சொல்லுவாங்க. பல மகான்கள் ஞானியர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம சொல்றது சுவாமி சொல்ல விஷன் ஃபார் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானப்பாதை, த டிவைன் ஃப்ளோ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார். டிவைன் ஃப்ளோ அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க. இது என்ன டிவைன் ஃப்ளோ அப்படின்னா, இந்த டிவைன் ஃப்ளோங்கிறது இங்கிலீஷ்ல தமிழாக்கம் தான் ஞானப்பாதை. ஆக்சுவலா ஞானம் என்பது உண்மைத்தன்மையுடைய ஒரு டிவைனிட்டி. டிவைனிட்டி அப்படிங்கிறது தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம ஆதி முதல் அந்தம் வரை, நம் வரை. ஆதி அப்படின்னா ஆஹ், இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பம் முதல் முடிவு வரை. ஆரம்பம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங், முடிவு அப்படிங்கிறது இந்த நம்ம பிசிக்கல் ஃபார்ம். ஆரம்பம்ங்கிறதே எல்லையற்ற தன்மை, நம்ம எல்லாரும் தெரியும். அது ஆதி அப்படிங்கிறது அன்லிமிட்டெட் பினாமினா. முடிவு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த இயக்க நிலை, நம்ம நிலை வரைக்கும், எல்லா தோற்ற நிலை வரைக்கும் முடிவு நிலை. ஆனா அது கடைசியில உள்ள ஆர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆரம்பம் இருக்காது, முடிவும் இருக்காது. ஒரு ஒன்னஸ் டிவோஷன், டிவைன் ஓஷன் தான், டிவைன் ஓஷியானிட்டி தான். ஏன் அப்படின்னா இந்த சுவாமிஜி சொல்லக்கூடிய நுண்மான் நுழைப்புலன் அறிவு அப்படிங்கிற ஒரு இடத்துல நாம போகவே இல்லை அப்படின்னு சொல்றார் சுவாமிஜி. எப்படி அப்படின்னா, நுண்மான் நுழைப்புலன் அறிவு என்பது எப்பொருள் எத்தன்மை தாகினும் அப்பொருள் அவனுடைய உட்பொருள் இல்ல மெய்ப்பொருள் காண்பதுதான் இந்த ஞானப்பாதை அறிவு அப்படின்றார் வள்ளுவ பிறந்தார். அப்ப அது எப்படி நம்ம அதை சொல்றது அப்படின்னா, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க நண்பர்களே. நம்ம எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவர் தான் ஆசானவர்களால எல்லா தத்துவத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹூ ஆர் யூ, ஹூ ஐ ஆம் அப்படிங்கிறது இல்லையா. என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம சுத்திலும், எது வாழ்ந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா, எல்லையற்ற அந்த பரமாத்மா, பரம்பொருள், பிரம்மம், பிளாக் மேட்டர், டிவைன் ரா மெட்டீரியல், மூலப்பொருள், மெய்ப்பொருள், பரம்பொருள், அல்மைட்டி, இன்னொன்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா ஸ்ட்ரெயிட்டா பார்க்க போனா பியூர்லி பிளாக் மெட்டீரியல், பிளாக் மேட்டர் மெட்டீரியல் மட்டும். அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா, திக்னஸ் உங்களுக்கு தெரியும், அன்லிமிட்டெட் அல்டிமேட் திக்னஸ் இருக்கு. ஒரு ஹியூமன் பீயிங்காலேயோ ஒரு சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டாலேயோ அதை கையாள முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு திக்னஸ். இப்போ ஒரு ஒயிட் கிளாத் இருக்கு, நம்ம போட்டிருக்க ஒயிட் கிளாத்ல நம்ம ரூம் ஃபுல்லா, வீடு ஃபுல்லா ஏர் இருக்கு இல்லைங்களா. அந்த ஏர் இந்த ஒயிட் கிளாத்ல அள்ள முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த ஏர் இந்த கிளாத் வழியால பெனட்ரேட் ஆகி வெளியே போயிடும். அந்த மாதிரி தான் இந்த டிவைன். அப்ப ஏர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்க கிளாத்ல தடு, கிளாத்ல எடுக்கவே முடியல இருக்குன்றீங்க, அப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குப்பா. அது கிளாத் வழியால பெனட்ரேட் ஆகி போயிடுச்சு, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதே மாதிரிதான் இந்த ஞானம் என்ற இருப்பு நிலை பிரம்ம பொருள். காற்றை விட மென்மையானது இந்த ஆகாஷ கடலை விட மென்மையானது காந்த கடல், காந்த கடலை விட மென்மையானது அந்த இருப்பு பிரம்ம கடல். இப்ப அல்டிமேட்னா எண்ட் ஆஃப் திக்னஸ்ல இருக்கு அப்படின்னா இருக்கு. அது எந்த ஒரு பொருளாலையும் அள்ள முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா இருக்கு. கடல் தண்ணிக்குள்ள போய் ஆழமா உட்காந்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி நம்ம சூழ்ந்து தண்ணி எப்படி ததும்புதோ அந்த மாதிரி டிவைன் ஓஷன்ல தான் நாம மூழ்கி இருக்கிறோம், கலந்து முகிழ்ந்து அப்படியே மிதந்து. அந்த பொருள் யோசனை பண்ணி பாருங்க, அப்படிதான் இருக்கு. பொருள் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆசான் அருளால, சத்குரு அருளால அந்த அனுபவத்தெல்லாம் இந்த செல்வம் என்ற ஒரு ஆத்மா கருவிக்கு கொடுத்திருக்காங்க.
உண்மையில அது அவங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் மனதில் கொள்கிறேன். அந்த பரமாத்மா பிரம்மக்கடல் எங்கும் நீக்கமர இருக்கு, எல்லாம் வல்ல பிரம்மம் அது எங்கும் உள்ளது நீக்கமர. அந்த பொருள் இப்ப எங்க இருக்கு? இங்கேயே இருக்கு இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு, சமையல் கட்டுல இருக்கு, கிச்சன்ல இருக்கு, வீடு ஃபுல்லா இருக்கு, வெளியே இருக்கு, எங்கும் இருக்கு. அதே பொருள் தான் கொஞ்சம் கடலும் அலையும் போல, பிரம்மக்கடலும் அணு அலையும் போல, அதுவே திணிவாகி சூழ்ந்தெழுத்து மடிப்பு விழுந்து சுழலுது நம்ம பார்த்தோம். அதனுடைய அசைவுதான் இருந்தது, இருப்பு நிலை அசைவான, அதனுடைய அசைவான சுழலலை, அதாவது பரமாணு. அவ்வளவுதானே? அப்ப இருப்பு நிலை பிரம்மங்கிறது, அப்ப நான் அப்படிங்கிற மெட்டீரியலே அதுதான். நான் நான் யார் அப்படின்னா, ஏற்கனவே எது இருக்குதோ அதுதானே எல்லாமோ அசைஞ்சிருக்குன்னா, அப்ப நான் ஏற்கனவே இருக்கிறேனே, அந்த மெய்ப்பொருள், அந்த கும்மிருட்டு கருப்பு கிருஷ்ணம், இந்த சதாசிவம், அந்த பரம்பொருள், ஐ ஆம் தட் ஐ ஆம். ஆல்ரெடி ஐ ஆம் தேர். இஸ் ஒன்லி ஸ்பீக்கிங் நவ். செல்வம்ங்கிற ஒரு பர்சன் இங்க பேசல, அவன்தான் பேசிக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். யோசனை பண்ணி ரொம்ப அதான் நுண்மான் நுழைப்புலன் அறிவு. அது சுயமா சிந்திச்சுக்கிட்டே போனீங்கன்னா, உங்களுடைய உரிச்சு 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 போயிட்டு உங்க பேக்ரவுண்ட் போயிட்டே இருந்தீங்கன்னா, ஆனியன் மாதிரி நம்ம எம்டியா போய் நிற்போம். எம்டினஸ் தான் அல்டிமேட். அன்லிமிட்டெட் எம்டினஸ் இஸ் ஸ்பீக்கிங் நவ். செல்வம் இஸ் நாட் ஸ்பீக்கிங். ஆக்சுவலா அது கரெக்ட் தானே? உங்களுக்கு தான் தெரியும். அதில் தான் டைரக்டா ஸ்டார்ட்டா பேசிட்டு இருக்கணும். அப்போ அந்த இருப்பு பிரம்ம பொருளே தான் நானு. அப்ப நான் எங்க இருக்கிறேன்? எங்கும் இருக்கிறேன். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமறனா எது தெய்வம்? எல்லாம் வல்ல நான் அது எங்கும் இருக்கிறது நீக்கமற. நான் நான் பாருங்க, எது நானுன்னா அதுவே நான். ஐ ஆம் தட் ஐ ஆம். அப்ப அதுவே நான் இருக்கு இல்லையா? அந்த அதுவே நானே அசைந்தேன். எப்படி? சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அப்படி மடிப்பு விழுந்து சுத்துறேன். நானதான் ஐ ஆம் மூவிங், ஐ ஆம் பீயிங், ஐ ஆம் மூவிங், ஐ ஆம் வேர்ல்புல் ரொட்டேட்டிங். திணிவாய் சுத்துறேன் நானே. நானே என்ன பண்றேன்? கூட்டமாகிறேன். என்னென்ன கூட்டம்? அந்த கூட்டத்துக்கு தகுந்த பேர். கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு ரெண்டா கூடனா அதை நீங்க காத்துன்னு சொல்றீங்க, பேர் அடையாளம் வைக்கிறோம் நம்ம. கொஞ்சம் அடர்த்தியா 8 எலக்ட்ரான் 8 புரோட்டான் 8 சுழலலை 16 சுழலலை பேக்கேஜ் வந்து ஆக்சிஜன் நெருப்புன்றோம். கொஞ்சம் இன்னும் அடர்த்தியா சேர்ந்தா நெருப்பு, தண்ணீர்னு சொல்றோம். கொஞ்சம் அசைஞ்சா நிலம். அப்படியே அசைஞ்சுக்கிட்டே வரும்போது 28 ஆட்டம்ஸ் சேர்ந்தா இரும்பு, 48 சேர்ந்தா அப்படியே வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே. கடைசியில பார்க்கக்கூடிய வீட்டுல கிச்சன்ல இருக்கிற பொருட்கள், எல்லா பாத்திரங்கள், வீடு, கார், பங்களா, நீங்க நானும் எல்லாமே ஆல் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல் இஸ் மாஸ். ஒவ்வொரு தோற்ற பொருட்களும் அந்த சுழலலையின் கொத்து இயக்கமே. இது கன்ஃபார்மா உங்களுக்கு எல்லாரும் நமக்கு தெரியும். அப்ப பாருங்க, ஹூ இஸ் த ரூலிங் ஆஃப் த வேர்ல்டு? யாரோட வாழ்க்கை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது? ஆழ்ந்து பாருங்களேன் கொஞ்சம். அப்படி பார்த்தீங்கன்னா, நாம இங்க இல்லவே இல்லைங்க. தேவையே இல்லாத டென்ஷனா வேண்டாம், கவலையே பட வேண்டிய இடத்துல இல்லை. எதுக்கு எனக்கு பிரச்சனை வந்தா செல்வம்ங்கிற ஒரு தன்மை மாயை. யார் அப்ப மட்டும் சொத்து செல்வம்? ஆல்ரெடி நான் தான் அசைஞ்சு திணிவா இருக்கிறேன். இங்க எனக்கு செல்வம்ங்கிற ஆளே இல்லை. செல்வம்ங்கிற ஒரு ஆளை இருக்கதா நினைச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு, மறை நிறை திரை மூப்பு நோய் மரணம் எல்லாம் வந்துடுது பாத்தீங்களா? இஸ் நோபடி இஸ் ஹியர் ஆக்சுவலா நத்திங். அதுவே மலர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. இது மனித லோகமா சிவலோகமா? பாருங்க, சிவலோகம் பதவி அடை ஏற்கனவே சிவலோகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கிச்சன் ஐட்டம் இருக்கட்டும், காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நம்ம வாட்டர் குடிக்கிறோம், தண்ணி சாப்பிட்றோம், எல்லாம் பாருங்க. உற்று நோக்குங்க. அந்த ஐலி கில்லியன் கேமரால பாத்தீங்கன்னா எல்லா அணுக்களா சுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு டம்ளர் பாக்குறதுக்கு உங்க லென்ஸ் கண்ணுல டம்ளர் மாதிரி இருக்கும். இந்த கில்லியன் கேமரால பாத்தீங்கன்னா பல கோடி சில்வர் ஆட்டம்ஸ் மொய் 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 மொய்னு டிவி சிக்னல் போடும் கொஞ்சம் கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா? அது எல்லாமே எங்க சுத்திக்கிட்டு இருக்கு? டம்ளர்ல சுத்துதா? பிரம்மக்கடல்ல தான் சுத்துது. நான் என்ற பிரம்மக்கடலை சுத்திக்கிட்டு இருக்கு, டம்ளர் ஷேப்ல.
அந்த டம்ளருக்கு உள்ள போய் பார்த்தா உள்ளே அணுக்கள் வெளியே அணுக்கள், டம்ளர் கொஞ்சம் திணிவா இருக்கும், சுத்திலும் நிறைய அணுக்கள் லைட் டைல்யூட்டடா இருக்கும். அப்ப யாரு டம்ளரா இருக்கிறது பாத்தீங்களா? நானே தான் டம்ளரா இருக்கிறேன், டிவைன். நானே தான் இட்லியா இருக்கிறேன், நானே தான் கெஸ்டா இருக்கிறேன், நானே தான் காரா இருக்கிறேன், நானே தான் செல்வமா இருக்கிறேன், நானே தான் மகனா இருக்கிறேன், நானே மகளா இருக்கிறேன், நானே மரமா இருக்கிறேன். எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் எல்லா தோற்றங்களிலும் எல்லோரிடத்திலும் என்னை, நானை, இறைவனை, கிருஷ்ணனை காண வல்லவனோ அவனை விட்டு நான் நீங்குவதும் இல்லை, அவனை விட்டு நான் விலகுவதும் இல்லை என்றார். பாத்தீங்களா? இப்பேற்பட்ட நிலை பாத்தீங்களா? நம்ம அரிது இறைவா, நீ அரிதுதான், ஆனால் நீ மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன் சொன்னாங்க அவை பிராட்டியார்? இங்க மட்டும்தான் இதெல்லாம் பேசுறதுக்கு, உணர்வதற்கான மனோ நம்ம மூளை என்ற கருவி இருக்கிறதுனாலதான் நீ சிறப்பு. ஆறாம் அறிவின் சிறப்பு அதுதான். இறைவன் தான் ஆறாம் அறிவு வந்திருக்கிறான், மனுஷதான். இறைவனே மனிதனாய் வந்திருக்க. இறைவா என் குருவாய் வந்தாய்ன்னு சொல்றமே, இறைவாய் நீ முதலில் மனிதனாய் வந்தாய், இறைவனை விட மேலானவன் மனிதன், சாமியா சொன்னார். புரியுது? அப்போ இறைவன் இருப்பு நிலை, நான் இருக்கிறேன் என்னால் உணர முடியல, நான் யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் எப்பொழுது நிறைய மலர், விண்மலர், அணுமலர், காற்று மலர்ந்து 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 இங்க மனித மலராக மலர்ந்த இடத்துலதான் முழுமையாக மலர முடியும். அதனாலதான் இறைவனை விட மேலானவன் மனிதன். அப்ப பாருங்க, நீங்க யார் அப்போ? பரம்பொருளே நீ. அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருந்தா கூட நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, ஈஸ் லிவிங். பிரம்மக்கடல் துரியாதீதம் இறைநிலை தவம் எங்கேயோ இல்லை, எங்கேயே இருக்கு. பாத்தீங்களா? உங்க உங்க கிச்சன்லயே பிரம்மம் துரியாதீதம் தவழ்ந்து கலந்து மிதந்து உங்க மேல கீழே உள்ளும் புறமும் எங்கும் அடிமுடி காணாத அந்த கடலுக்குள்ளேதான் உங்க வீடு மூழ்கி இருக்கு, நம்ம உடம்பு மூழ்கி இருக்கு, கிச்சன் பாட்டு எல்லாம் மூழ்கி இருக்கு. அதனுடைய அசைவ அணுக்கள் தான் அங்க காட்சி பொருளா இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையும் அவன் வாழ்க்கையா பாத்தீங்களா? எது ஞானப்பாதை? ஞானம் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த பாதை தான் ஞானப்பாதை. ஏற்கனவே நீ ஞானப்பாதையில தான் உங்க தெரிஞ்சே தெரியாம இருக்கிறீங்க. ஞானப்பாதை விட்டு அது அத்வைதமே ஞானப்பாதை. ஞானப்பாதை என்பது அத்வைதம். அங்க பிளவுபடவே இல்லை, அதுவே கடலும் அலையும் போல இருப்பு கடல், பிரம்மக்கடலே. அது அசைந்து மலர்ந்து அது பாட்டும் பண்ணிட்டு இருக்கு, ரிவர் மாதிரி. நம்முடைய நினப்பு மனம்தான் துவைதமாக மல்டி பர்சனாலிட்டி கான்சியஸ்ல இருக்கிறோம். நினைப்புலதான், இல்யூஷன்ல தான். பட் அத்வைதமாக நான் பொருளா நான் அத்வைதி, ஒன்னஸ் தான், பிரம்மம் ஒக்கட்டே தான். ஆனா நினைவால், நமது மனதால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க? டியூவாலிட்டி, இரட்டைத்தன்மை. இரட்டைத்தன்மைகளிலிருந்து ஓய்ந்த மனிதனே ஞானின்றாரு சத்குரு. ஆக்சுவல் இரட்டைத்தன்மைகளில் இருந்து ஓய்கின்ற மனிதனே ஞானி அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆக்சுவலா. பட் மனிதன்கிட்ட ஒண்டிதான் இந்த டியூவாலிட்டி, மல்டி பர்சனாலிட்டி எல்லாமே. உங்க வீட்டுல இருக்கிற பாத்திரத்துக்கோ பஞ்சபூதங்களுக்கோ ஒரு மரமோ செடியோ நாய் எதுக்குமே டியூவாலிட்டியே கிடையாது, அங்க ஒன்னஸ் ஆக்சுவலா. அப்ப பாருங்க, எது ஞானப்பாதை? புரியுதா? ஞானமே இருப்பு நிலை, அதுவே அசைகிறது, அதுவே பாத்திரங்களாக, இட்லியாக, சாம்பாராக, அதுவே. நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க எதை எடுத்து உத்து பார்த்தாலுங்க, நீங்க கிரில்லியன் கேமரா வச்சு உங்க வீட்டு கிச்சனை பாருங்களேன். நீங்க சாப்பிட்டுட்டே இருப்போம், கையெல்லாம் அணுக்களா மொய் மொய்மன்னு சுத்திட்டு இருக்கும், இட்லி சுத்திட்டு இருக்கும் அணுக்களா, பாத்திரங்கள் எல்லாம் உங்க வீடு ஃபுல்லா இருப்பு நிலை. அஹ், அதாவது இருப்பு நிலை, இயக்க நிலை ரெண்டு தவிர ஒண்ணுமே இருக்காது. நீ ஆழ்ந்து அந்த கெர்லியன் கேமரா வச்சு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். நீங்க உண்மையிலேயே உட்காந்து ஃப்ரீயா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதான் மௌனம். சிந்திச்சு பாட்டா, கடவுளே நான் என் வேலையை, அது எங்கேயோ எல்லையற்று ஃபுல்லா இங்கேயே இருக்குது, இங்கேயே எல்லாம் அணுக்கெல்லாம் ஒர்க் பண்ணி என் வேலையே இல்லையே கடைசியில. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொன்னாங்க. புரியுதா? அவனே தான் இங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறது, அதுவே எங்கும் நீக்கமா கலந்து முகிழ்ந்து ஆழ்ந்து நிறைந்து மகிழ்ந்து கலந்து இருந்து கொண்டிருக்கிறது, அசைந்து கொண்டிருக்கிறது. இது சிவலோகம் தான், இதுதான் சிவலோகம் தவிர சிவலோகம் எங்கேயோ இல்லை. ஏற்கனவே சிவலோகம் தான் இங்க இருக்கு. இங்க மனிதலோகம் அந்த லோகங்கிறது நமது தவறான ஒரு இல்லூஷன். அன்பர்களே, வாழ்க்கை வளமுடன், வாழ்த்துக்கள், நன்றி. நமக்கு ஏதாவது இது சம்பந்தமான ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருந்தாலும் சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் கேளுங்க. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன் ஐயா. ஞானப்பாதை என்பதன் தெளிவான விளக்கத்தை ஐயா நமக்கு இப்போ அருளி இருக்கிறாங்க. இதை ஒட்டி அன்பர்கள்
உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாம் இந்த சிந்தனை உரையிலே தெளிவா இருக்காங்க போல இருக்குங்க ஐயா. ஏதோ ஐயங்களே வரவில்லை யாருக்கும். வாழ்க வளமுடன். எந்த கேள்வி பதில்ங்கிறது காமனா எது ஒன்னாலும் கேட்கலாம். அவங்க ஒன்றும் பிரச்சனை கேள்வி சரி. பதில் இன்னைக்கு ஆக்சுவலா ப்ரோக்ராமே கேள்வி பதில் செக்ஷன் தான். சிந்தனை விருந்துங்க அது முன்னாடி கொஞ்சம் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம நடந்ததுக்காக பேசணும், வேற ஒண்ணு இல்லை. வாழ்க வளமுடன். முதல் அன்பராக ஸ்ரீலதா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப வந்து இறைநிலையுடைய முதல் தன்மாற்றம்ங்கிறது வந்து இறை துகள் மட்டும்தானாங்க ஐயா, இல்ல வந்து காந்தமுமா? ஓகே, சாமிஜி ஒரு இடத்த குறிப்பிட்டிருக்காங்கம்மா. காந்தம் என்பது என்ன அப்படின்னா நுண்ணதிர்வு. ஒரு காந்தம் இருக்குன்னா அதிர்வு இருக்கும் இல்லையாம்மா. அப்படின்னா இறைநிலை என்பது மெய்ப்பொருள் தானே, மெட்டீரியல் தானே, கருப்பு மெட்டீரியல் தானே. ஆமாங்க. அப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதனுடைய தன்மை வந்து பேராற்றல் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அறிவு, பேரறிவு, வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு சொல்லியிருக்கிறாரா இல்லையா சாமிஜி. ஆமாங்க. அப்ப அந்த வற்றா இருப்புங்கிறது மெட்டீரியல், அதனுடைய தன்மை வந்து நுண் அதிர்வுன்னு சொல்றாரு, வைப்ரேஷன். அதான் ஆற்றல் குவிந்தே இருக்கு உள்ள, அந்த பொருள் அதிர்வு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. அப்ப அந்த பொருள் காந்தம் தான் சொல்றாரு. சுத்த வெளியே காந்தம் 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 3 தடவை சொல்லியிருப்பார் ஒரு ஆடியோல சாமிஜி. இதை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அப்ப மெட்டீரியலே இருப்பு நிலையே காந்தம். அதனாலதான் இருப்பு நிலை சதாசிவம் சொல்லி வச்சிருக்காங்க. அதனுடைய தன்மை வந்து அதிர்வு இருக்குதுனால சக்தி கூடவே இருக்கு. அப்ப அதுவே ஞான சக்தின்றாரு, ஆதி பராசக்தின்றது. அதே இருப்பே காந்தம் தான், சக்தி நிலை தான். அதனுடைய ஆசை இந்த அங்கேயே சக்தி, ஆற்றல், காந்தம், இருப்பு எல்லாம் சேர்ந்து, அவங்களாம் சேர்ந்துதான் முதல்ல மலர்ந்துதான் சிவக்கொழுந்து, இந்த இறைத்துகள், எத்திரிக் பார்ட்டிகல்ஸ் தான். அது எல்லாம் பொருளே காந்தம் தாமா. பொருள் அந்த திணிவுக்கு தகுந்த மாதிரி காந்த அதிர்வு வெளிப்படுது. புரியுதா இப்ப உங்களுக்கு? புரியுதுங்க ஐயா. சுத்தவே காந்தம் தான், மெய்ப்பொருளே காந்தம் தான், திணிவுக்கு தகுந்த மாதிரி வைப்ரேட் பண்ணுது. அப்ப முதல் தன்மாற்றமே காந்தம் தான். அந்த காந்தத்துக்கு என்ன பேருங்க ஐயா? அது அன்மேனிஃபெஸ்டட் காந்தம் சொல்றாரு சாமிஜி. செயலுக்கு ஆகாத காந்தம்ன்ற, செயல்படுத்த முடியாது, அது கொஞ்சம் திணிவான பிறகு நீங்க அப்ளை பண்ண முடியும்னு சொல்றாரு. மேனிஃபெஸ்டட் காந்தம், அன்மேனிஃபெஸ்டட் காந்தம். சரிங்க. இப்ப வந்து இன்னொரு ஒரு 3 கேள்வி இருக்குங்க ஐயா. அடுத்து வந்து என்னன்னா, இப்போ மனம்ங்கிறது வந்து நம்ம மனிதர்கள்ல வந்து இருந்துட்டு இருக்கு. இப்ப இதே மனம் வந்து இந்த மற்ற ஜீவராசிகள்லயும் இருக்கும். அப்படின்னும் போது சுத்த வெளியிலையும் இந்த மனம் இருக்குமாங்க ஐயா? என் மனம், அதாவது அந்த என்ன சொல்றது, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், இந்த 5 இல்லாம மனிதருக்கு 6வது அறிவா இருக்கிற அந்த அனுமானம்ங்கிற அந்த அறிவுங்கிறது வந்து நமக்கு மட்டும்தான் இருக்குமா, இல்ல அந்த பிரபஞ்சத்திலையும் இருக்குமா? ஆக்சுவலி மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜீவகாந்தாலேயே மனம் நம்ம சாமி சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் தெரியும். மனம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இருப்பு நிலை. நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரம்ம பொருள் இருக்கு இல்லையா, பொருள். அந்த பொருள் இருக்கிறதுனால அந்த தன்மை, அறிவு, ஆற்றல் நம்ம பார்த்தோம் இல்லையா, தன்மை, அறிவு, ஆற்றல் பார்த்தோம் இல்லையா. சரி, ஓகே. அந்த இருப்பு நிலை பிரம்மமே திணிவாய் தானே அணுவா வருது. அது இருப்பு பொருளே திணிவாயிடுச்சு, கருப்பு மை உருண்ட மாதிரி. அப்ப அது கூடவே அந்த அறிவு, ஆற்றல் இருக்கு இல்லையா அந்த திணிவுல. ஏன்னா பொருள் இருக்குதுனால அது இந்த அணு சூழ்ந்தெழுத்தனால சுத்தம் பொழுது அப்படியே மீண்டும் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சுக்கிட்டே போதா இல்லையா. மீண்டும் ஓரளவுக்கு தான் குவியும், குவிஞ்ச பிறகு விரியும் இல்லையா அணு. எப்படி அகலமா வந்து அப்படியே குவிஞ்சு அணுவா இருக்கும், மீண்டும் வந்து மீண்டும் அப்படியே ரிவர்ஸ்ல விரிஞ்சுக்கிட்டே போறது, டைல்யூட் திக்னஸ் கம்மியாகினே போகுது பாத்தீங்களா. காந்தம் சொல்றாங்க விரிவலைன்ற சுவாமிஜி. சரி. அது இருப்பு நிலை ரொம்ப 0 திக்னஸ்ல இருக்குமா, அது அப்படியே சுழற்சி மடிப்பு வந்து திக்கா வருது, குவியுது, அணுன்னு சொல்றாங்க, பரமாணு. அது மீண்டும் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி மீண்டும் எப்படி வந்து டைல்யூட்டடா போயிட்டே மீண்டும் இருப்பு நிலை போய் கலந்துருது. டைல்யூட்டட் ஆகிட்டே போற அணு திணிவானது கரைஞ்சுக்கிட்டே போறது தானே பொருள் தானே காந்தம்.
காந்தங்கிறதே ஆமாங்க பொருள், விரிவலே பொருள் தானே, மெய்ப்பொருள் தானே. ஆமாங்க ஆமாங்கய்யா. இப்போ ஆ, இது எல்லா இடத்தையும் நடந்துகிட்டு இருக்கும், மரம் செடி கொடி எல்லார்ட்டையும் நடக்கும். நம்ம ம் கிட்ட இது நடக்கும்பொழுது இந்த ம் மனோன்மணின்ற கருவி இருக்கு இல்லையா மூளையில, ஆமாங்கய்யா. அந்த மனோன்மணி வழியால இந்த விரிவலை காந்தம் டிராவல் ஆகி போகும். ஆ, விரிவலை காந்தத்துல அறிவு தன்மை இருக்குமா இருக்காதா? இருக்குங்கய்யா. ஏன்னா பொருள் தானே, ஆமா. அந்த தன்மை கூடவே தான். அந்த தன்மை அறிவு என்ன பண்ணும், அந்த காந்தத்தை சுமந்துக்கிட்டே, காந்தம் அறிவு காந்த மெட்டீரியல்ல அறிவு அப்படியே கூடவே இருக்கும். அது நேரம் மூளை மையத்துல மோதும் பொழுது அது ரீட் பண்ணும் மனோன்மணி. சரிங்கய்யா. அப்போ அந்த மனம் என்ற காந்தத்துல ஏதாவது ரெக்கார்டு இருக்கு, இது வந்து ம், காஃபி, இது டீ, இது இட்லி, ஏதோ ரெக்கார்டு இருக்குன்னா அது சின்ன முடிச்சு போட்டுக்கும் அந்த காந்தம் விரிவலை மெட்டீரியல் முடிச்சு போட்டுங்க, ரெக்கார்ட் ஆயிடும். அப்ப அறிவு என்ன பண்ணும், மனோன்மணி கொண்டுகிட்டு இது காஃபி என்று உங்களுக்கு வெளிப்படுத்தும். புரியுதா மனம் எப்படி செயல்படுதுன்னு? இப்படி ஆ, செயல்பட்டாதான் மனம், இல்லைன்னா ஆ, மனம் கிடையாது. கிடையாது. அந்த சரிங்கய்யா. காந்தத்துல பதிவே இல்லைன்னா நோ மைண்டுமா, புரியுதாமா? ஆமாங்கய்யா, பதிவே இல்லைன்னா மனம் இல்ல. அப்ப இப்ப நமக்கு இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப பிரபஞ்சத்துல இது இருக்கான்னு கேக்குறேன். இந்த மனம்ங்கிறது காந்தம் பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்துல மனம் கிடையாதுமா, காந்தம் இருக்கு அங்க ரெக்கார்டு. ஓகே ஆகாஷிக் ஓகே. ரெக்கார்டு இருக்கிறது ஓகே, அது வந்து ஆ, வான்காந்த மனம் சொல்லலாம், தப்பு இல்ல, ரெக்கார்டு ஆ, ஆ, இருக்கு. இருக்கு. நீங்க சரிங்கய்யா. மனோன்மணி வழியா ரீட் பண்ணும்போது தான் மனமாக செயல்படுது, அது செயலுக்கு வருது. ஆ, எனக்கு ஏன் இந்த டவுட் வந்ததுன்னாங்கய்யா, இப்ப வந்து பிரபஞ்சத்தோட நம்ம இணையும் போது அதுக்கு ஈக்குவலான இருக்கிற ஃப்ரீக்குவன்சில இருக்கிறவங்களோட நமக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு அருள் தந்தை ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காருங்களா ஐயா? அப்ப அதனால நான் என்ன நினைச்சேன், அப்ப அங்கேயும் வந்து மனம் வந்து பரவி இருக்குமோ அப்படின்றதுனால ஆ, நான் கேட்டேன். ஒரு விஷயம் நல்லா தெரியுமா, காந்தம் தானே மனம் சொல்லியிருக்காரு சுவாமிஜி. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. சரி, ஓகே, நல்லா. உங்களை வெறும் உடம்பா இருக்கு சாலிடா, நீங்க வெறும் துகள் கூட்டமா பாருங்க. ம் உங்க உடம்பே ஆமாங்கய்யா. துகளா, அணுத்துகளா, ஆமா சாலிடா நீங்க ஆமா. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. நான் துகள் தாங்கய்யா, துகள் தான். அவங்க முடி துகள், பல்லு துகள், கண்ணு துகள், உங்க Dress ஆமா துகள், உங்க எலும்பு எல்லாமே டிவி சிக்னல் மாதிரி ஒரு டாடா சால்ட்டுமே சன்னமா சாஃப்டா தானே இருக்கிறீங்க. ஆமாங்கய்யா. பாக்ஸ் பவுடரோட நைஸா இருக்குன்ற அந்த அணுக்கூட்டம் அவ்வளவு சாஃப்டா தானே இருக்கிறீங்க. 120 ட்ரில்லியனா ஆமாங்கய்யா. ஆமா அப்படிதான் இருக்கும். சுத்திட்டு இருக்குமா? ஆமா. சொல்லுங்க, சும்மா இருக்குமா சுத்துமா அணுக்கள் எல்லாம்? இல்ல, நம்மளுக்குள்ள சுத்திட்டு தான் இருக்குது. ஆஹ் எல்லாருக்குள்ளயுமே சுத்திட்டு தான் இருக்குது அணுக்கள். இல்ல எல்லாருக்குள்ளேன்னு இல்ல, உங்க ஏரியாவில ம். சுத்திக்கிட்டு இருக்கு. உங்க வீடு ஆமா. ஃபுல்லா ஆகாஷ அணுக்கள் இருக்கா இல்லையா? உங்க வீடுலாம் இருக்கு அணுக்கள் கூட்டம் தானே. இருக்குங்கய்யா, இருக்குங்கய்யா. அப்ப எல்லாமே அணுக்கள் இருந்து சுத்தினா காந்தம் வரும்போது உங்க அணுக்கள் இருந்து காந்தம் வருது, எல்லா காந்தமும் ஒரே காந்தம் தான். ஆ, ஆமா. அப்போ உங்க வான்காந்தங்கிறது வேற ஒண்ணு இல்ல, பிரபஞ்சத்துல எல்லா அணுக்களும் அது கூட்டமா இருந்தாலும் தனித்தனியா சுத்திக்கிட்டு எல்லா ஆகாஷ அணுக்கள் காந்தம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதே அணுக்கள் ஆமாங்க. தான் உங்ககிட்ட காந்தம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க ம்ஹும். சிந்தனையில தேவையில்லாம பரபரப்பா இருக்கும்போது உங்க காந்தம் மட்டும் இங்கே வான்காந்த சுழற்சி வேகமா இருக்கும். அங்க ம்ஹும். சுத்தி இருக்கிற வான்காந்தம் நார்மல் ஃப்ரீக்வன்சி காஸ்மிக் எனர்ஜி கான்சியஸ்ல இருக்கும். நீங்க ஆமா. அமைதியா போக 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 உங்க காந்த களமும் அந்த காந்தங்களும் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி வருது இல்ல டவுன்ல வரீங்கன்னா அந்த வான்காந்த உள்ள ஊடுருவி உங்க மூலையில பரவும் பொழுது ஆகாஷிக் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய மகான்கள் சாமிஜி போன்ற ரெக்கார்டெல்லாம் இங்க உடைய மூலையில வெளிப்படுத்தும். அதுக்கு வந்து வான்காந்த அறிவு மனம் சொல்லுவாங்க அது பேர். அப்பதான் ஓ, சரிங்கய்யா அப்ப சரிங்கய்யா. நீங்க அமைதியா இருந்தா உங்க அமைதியான ம். ஃப்ரீக்வன்சில உருவாங்க. ஆ, ஓகேம்மா, வாழ். சரி ஐயா. அப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின். ஐயோ மறந்து போச்சு. சரிங்கய்யா, நான் இந்த இது பண்ணிட்டு கேக்குறேங்க ஐயா. நோட் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்துட்டு நீங்க கேக்குறேங்க. பின்னாடி காசு பார்த்து வாழ்வோம். ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக வள்ளி நாயகி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன். ஐயா, நீ உங்களுடைய இந்த கருத்துக்கள் வந்து இப்போ தொடர்ந்து எல்லா பேராசிரியர்களுடைய விளக்கங்களும் கேட்கும்போது இப்போ மகரிஷியோட தத்துவங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வந்து அந்த நம்ம வந்து 24 மணி நேரமும் அந்த புரிதலோடையே இருக்கிறது இல்லையே. காரணம் என்ன? மனசுல வந்து அந்த அமைதி இருக்குது. முந்தைய நிலைக்கு இப்ப பரவாயில்ல. ஆனா அந்த நிலையிலேயே நான் இதுதான் அப்படிங்கிற நான்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம சகஜ நிலைக்கு வர்றோம் இல்லையா? இதுக்கு நம்ம என்ன மாதிரி பயிற்சி இன்னும் பண்ணணும்? அதுதான் சாமி சொல்லுவாங்க, வாழ்வே தவம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சுவாமிஜி.
ஆ, இப்ப வந்து சாதாரணமா நீங்க ஒர்க் பண்றீங்க இல்லையா, கிச்சன்ல போய் நின்னுட்டு இருக்கீங்க. ஆமா நின்னுட்டு இருக்கும்போது நீங்க நடக்குறீங்க இல்லையா, ஆமா அப்ப அவங்க உங்ககிட்ட இருந்து விலகி நிக்கிறீங்க. நீங்க தவம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களை நினைக்கிறீங்க, ஆகனையும் துரியம் போவீங்க. ஆ பயிற்சி பண்ணும்போது உங்க கூட இருப்பீங்க. ஆ 24 மணி நேரம் 23 மணி நேரம் தான். அதே மாதிரி சமையல் போது நடக்கும்போதும் அதை அப்படி மாத்திக்குங்களேன். எக்ஸசைஸ் பண்ணாதான் உங்க உடம்ப கவனிப்பேன், தவம் பண்ணாதான் கவனிப்பேன் உங்க உங்க உடம்ப அப்படின்றத தாண்டி, ஆ நீங்க நடக்கும்போது நடக்கிறது யாரு? ஹூ இஸ் வாக்கிங்? ஹூ இஸ் த சீயர்? யார் நடக்கிறது? உங்க உடம்பு நடக்குதா, அணுக்கள் கூட்டம் நடக்கிறதா ஆ நினைக்கணும் இல்லையா? ஆ ஆ ஆ. அப்ப உங்க உடம்புல இருந்தே வாழணுமா, இல்ல உங்க உடம்பு விட்டு வெளியே இருக்கிறன்னு அர்த்தம். நம்ம மத்த நேரத்துல நீங்க உடம்ப ஆ நீங்க கர்மயோகம்வாங்க. ஆ கர்மயோகம், நீங்க செய்யக்கூடிய செயல்பாட்டோடு 100% அங்க இருந்தாதான் வாழ்வை தரும். அப்பதான் அது சார்ஜில் இருப்பீங்க. உணர்வு ஊற ஆரம்பிச்சிடும். ஆ நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. ஐயோ, அடுத்த வேலை அதை பண்ணணும், அது அங்க பண்ணணும், இது இங்க ஏதோ மெக்கானிக்கலா உடம்பு பண்ணிட்டு கிடக்கும். மன அடுத்த வேலையை யாரையா சிந்திச்சுட்டு கிடக்கும். அப்ப ஆ டியூவாலிட்டி வந்துச்சு இல்லையா உங்களுக்கு, மல்டி ஆமா பர்சனாலிட்டி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்துருதுல்ல உங்களுக்கு. ஆமா. அப்படி இருக்கக்கூடாது. எந்த வேலையில ஈடுபடுறீங்களோ அங்க 100% இருக்கணும். அதுதான் அதான் யோகியோட வாழ்வு. சரி. அதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகளை நம்ம இன்னும் நீங்க சரியா நினைப்புதாம்மா, நீங்க நினைக்கிறதா, நீங்க தான் அதுக்கு வைராக்கியமா. நான் இப்போ இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா 100% நீ உட்கார்ந்து இருக்கிற உணர்வு உங்ககிட்ட வரணும். நான் கரெக்டா உட்காந்து உங்க உடம்பையே கவனிச்சு உட்காந்துங்கிறது. யாருன்னா பேசுனா கூட உங்க உடம்புல இருந்து தானே எல்லாமே, பேச்சு சவுண்டு எல்லாம் வருதுன்னா, அப்ப அங்கிருந்து தானே நீங்க நினைக்கணும். நடக்கிறீங்க அப்படின்னா உங்க உடல்ல வந்து அப்படியே உங்க உடம்பு வலது கால் எடுத்துக்கிறீங்க, உங்க உடம்பா கூடவே நடக்கணும். உங்க சமைக்கும் போது அந்த அந்த அதோட இணைஞ்சே இருக்கிறதா அங்க. அதான் விழிப்பு நிலைன்ற சுவாமிஜி. விழிப்பு நிலை, விழிப்புணர்வு. ஆ, ஆ. நீ எந்த பல்லு விளக்குனீங்கன்னா பல்லு விளக்குங்க 100%, தூங்குறீங்களா 100% தூங்குங்க. அதான் ஒரு நிகழ்காலத்துல வாழ்றதுன்னு சொல்றது. ஆமா, பிரசன்ஸ் ஆஃப் கான்சியஸ் இல்லையா? ஆமா ஆமா. அது இல்லைன்னா எப்படி உங்களுக்கு வாழ்வே தவமா மாறும்? வாழ்வே தவமா இருக்கிறவங்களுக்கு தான் தவம். தனியா உட்கார வேண்டியது இல்லை. உட்கார்ந்தாலும் ஃபுல்லா ஆ, உட்கார்ந்த இடத்துல துரியாதீதமா டிசால்வ் ஆயிடுவீங்க நீங்க. சரி சரி சரி. ஓகே, ரொம்ப வாழ்வோம். ரொம்ப நன்றி ஐயா, அருமையாக இருந்தது. ம். பயனுள்ள உரை. நன்றி நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நான் வாழ்வோம். சமையல் ரூம் தான் கேட்கலான்னு நினைச்சேங்க ஐயா. அதுக்குள்ள அதுவே வந்துருச்சுங்க. ஆ. சமையல் ரூம்ல இருந்து இறைவனை உணரலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ம். நான் அது எப்படின்னு கேட்கலான்னு நினைச்சேன். நான் அந்த அம்மா கேட்கும் போதே அது ஒரு லைன் வந்துச்சு. அது எனக்கு ம். கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? இந்த சமையல் ரூமுங்கிறது தனியா இல்லையா? இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க உடம்பு உடலா துகளா? துகள்களா? உடல் ஐயா. ஆமா, எல்லாமே துகள் தானே. ஆமா. சமையல் ரூம் தான் துகளு, உங்களுக்கு ஹால் தான் துகளு, பாத்ரூம் தான் துகள் கூட்டம், கார் பங்களா, கணவன் மனைவி, மரம் செடி ம், கொடி, பிரபஞ்சம் பஞ்சு எல்லாமே துகள் கூட்டம் தானே. ரவா லட்டு மாதிரி ஆமா. தானே இருக்கு. ஆ. அப்ப எங்க இருக்குது பிரம்ம கடல்? உங்க கிச்சன்ல பிரம்மம் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. அப்புறம் இந்த அது அசைவு தானே அணுக்கள் கூட்டம். ஆமா. நீங்க யாருமா? நான் ஆத்மான்னு சொல்றதா உடல்னு சொல்றதா ஐயா? துகள்கள் சொல்றதா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆ. ஐஸ் கட்டி இருக்குது. ஆ. ஐஸ் கட்டிக்கு உள்ள தண்ணியா, ஐஸ் கட்டியே தண்ணியா? ஐஸ் கட்டிக்குள்ள தண்ணி இருக்கும். ஓ, வெளியே இல்லையா? வெளியவும் இருக்கு. அது உருகுனா தானே ஐயா வெளியில வருது. ஐஸ் கட்டிக்குள்ள ஐஸ் கட்டிக்குள்ள கூட தான் உருகல. ஆ. ஐஸ் கட்டிக்கு உள்ள தண்ணி இருக்கா? ஐஸ் கட்டியே தண்ணி தானா? ஐஸ் கட்டியே தண்ணி தான். அதே மாதிரிதான் பிரம்ம கடல், பிரம்ம பொருள் இருக்கு இல்லையா, அதான பரமாத்மா. ஆமா. அது மெட்டீரியல் தானே. கடல் தண்ணி மாதிரி தான் வீடு, கிச்சன் ஃபுல்லா ததும்பிக்கிட்டு இருக்கு. ஆ. அதுவே தானே அசையுது. ஆமா. பரமாணு அணுவா. புரியுதா? புரியுதுங்க ஐயா. அந்த அணு கூட்டம் தானே நீங்க. பிரம்ம ஆ. கடல் உங்களுக்குள்ளே பிரம்ம கடலை கலந்து அதுவே அணுவா இருக்கும்போது, அப்ப நீங்க இருக்கிறீங்களா? பிரம்மமும் பிரம்மத்தின் அசைவு அணுவா இருக்குதா? ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது யாரப்போ? பிரம்மம் தானே உங்க உடம்பு. ஆமா ஆமா. அப்போ உடம்புக்குள்ள சுத்த வெளி இருக்கா? உடம்பே சுத்த வெளியா போய் செய்யப்பட்டுதானா? உடம்பே. அப்போ உடம்புக்குள்ள பரமாத்மாவா, உடம்பே பரமாத்மாவா? உடம்புக்குள்ள பரமாத்மா. அப்படித்தானங்க ஐயா வரும்? ஏங்க, உங்க கை நகம்லாம் அணுக்கள் இல்லையா? பிரம்மம் இல்லையா? அது முடியலாம். ஆமா ஆமா, பிரம்மன் தான். அப்ப உடம்பே பரமாத்மா.
ஆமா. உள்ளே வெளியே கிடையாது. வெறும் பரமாத்மா மட்டும்தான். பிரம்மம் ஒக்கட்டே தான். ஆஹ் புரியுதா? புரியுதுங்கய்யா. அவ்வளவுதான். அடுத்தது கடலும் வானம் போல சொன்னீங்க இல்லையா? கடலும் வானமுமா இருக்காரு. அது அது எப்படிங்க ஒண்ணு? கடலும் வானம் எதுக்கு சொன்னேன்னு தெரியல. கலந்து இருக்காரு. கடலும் வானம் போல இருக்காரு. கடலும் அலையும் போல. கடலும் மலையும் போல. ஆமாமா. கடல் தண்ணிக்கு போறீங்க, அங்க அலை நிறைய பாக்குறீங்கல்ல. ஆமா. அது ஒரு அலை, பெரிய அலை, சின்ன அலை. அலை கிட்ட கேக்குறீங்க, நீ யாருன்னு கேட்டா அது என்ன சொல்லும்? அலைன்னு தானே சொல்லணும் தானே? ஆமாங்கய்யா. அப்ப நீ அலையா, நீ யாருன்னா, நான் என் பேரு அலைன்னு தான் சொல்லியிருக்காங்க, நான் ஒரு அடிக்கு ஒரு அடி தான் இருக்கிறேன், எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு கேட்டா அந்த அலை சொல்லுது நான் கடலை அடையணும் அப்படின்னு நான் சொல்லுது. அப்படியா, கடலை அடையணுமா? சரி, ஓகே. உன்னை யாரும் இன்னைக்கு திரும்பி பார்த்திருக்கா? பார்க்கல. இப்ப பாரு, அந்த அலை தன்னை திரும்பும் போதுதான் தெரியுது, உன்னை அலையில தண்ணி தான் அசையுது, நான் வெறும் தண்ணியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுது. தண்ணி தானி இன்னும் உள்ள முழுக, அப்படியே உள்ள முழுகுனா அப்படியே பெரிய கடல் ஆயிடுச்சு. ஓ, நானே தான் கடலா அப்ப தெரிஞ்சுக்கிச்சு. புரியுதா? அதுதான் பிரம்ம கடல் இருக்கு இல்லையா? ஆமா. அதனுடைய அசைவு தானே அணு அலை மாதிரி. சொல்லுங்க. பிரம்மக்கடல் கேட்டீங்க? பிரம்மக்கடல திணிவாய் அசைஞ்சுதானமா பரமாணு அலை. ஆமாங்கய்யா. அப்போ உங்க உடம்பே அணுக்கள் கூட்டம் தானே? ஆமா ஆமா. அப்போ ஒவ்வொரு அணுவுக்குள்ளே முழுகுனா பிரம்ம கடல் ஆயிடுறீங்கல்ல. நீங்க கடலும் அலையும் போலதான் பிரம்ம கடலும் பிரம்ம துகளா தான் இருக்கிற அலையா இருக்குன்னு சொல்ல வந்தோம். அருமையா இருந்துச்சுங்க நீங்க உங்க விளக்கம். அதாவது நீங்க சொல்லும் போது மெய் மறந்து கேட்கிற மாதிரி இருந்துச்சுங்களா, அதனால ஒண்ணு கூடவே கேட்கறதுக்கு ஞாபகம் வரல. நான் மறந்து கேக்குற மாதிரி இருந்துச்சுங்க, அதனால சட்டுன்னு ஒரு கொஸ்டின் கூட ஞாபகம் வரல. எல்லாருமே அந்த ஸ்டார்டிங்ல மேடம் போடும்போது சைலண்ட் ஆகும்போது கண்டுபிடிச்சேன் நானு. எல்லாருமே அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி போறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைம்ல நமக்கு இது கேட்கணும்னு தோணுதுங்களா, இப்ப நீங்க கேளுன்னும் போது எதுவுமே ஞாபகம் வரல. அப்போ அந்த அளவுக்கு தன்னை மறந்து தான் கேட்கும் போது சட்டுன்னு ஞாபகம் வரல. இப்ப முதல் அவங்க அழுத்தும் போது அப்பதான் புத்தியை குறைக்கும், இது நம்ம கேட்டு பார்க்கணும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சி ஐயா. நம்ம மகரிஷி ஐயா இந்த உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க. நம்ம பல்லு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று ஆர்கனும் இதுன்ற மாதிரி நம்ம பல்லுக்காக நான் பயிற்சி கொடுத்துருக்காரு. அதே மாதிரிங்க ஐயா லீவருக்கு பயிற்சி எதை கொடுத்துருக்காங்க ஐயா? அந்த கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு எந்த பயிற்சி ஐயா கொடுத்துருக்காரு? கல்லீரல் மண்ணீரல் எல்லாத்துக்குமே 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் இருக்கு, மசாஜ் 14 பாயிண்ட் அக்கு பிரஷர். இன்னொரு விஷயம் இல்லையா, பொதுவாகவே பாத்தீங்கன்னா சாமி எல்லா ஆர்கான் எப்படி டச் பண்ணிருக்காரு அப்படின்னா, நீங்க சுவாச பயிற்சி பண்றீங்க ஒவ்வொரு உடற்பயிற்சி ஸ்டேஜ்லயும் பார்த்து ஒரு நிலையிலுமே சுவாசத்தை உள்ள இழுப்பீங்க இல்லையா? ஆமா. நம்முடைய ஆர்கானுக்கெல்லாம் மிக முக்கியமான உணவு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? அந்த ஆக்சிஜன் தான் ஹீமோகுளோபினை கொண்டு போய் சேர்க்கும். நம்ம பிளட்ல உற்பத்தியா இருக்கிற ஹீமோகுளோபின் இருக்கு இல்லைங்களா? அந்த ஹீமோகுளோபின் தான் எல்லாத்துக்குமே உணவு, எல்லா செல்ஸுக்கும், ஆர்கான் செல்லா இருக்கட்டும், பாடி எந்த செல்லுக்கும். அந்த ஹீமோகுளோபின் கரெக்டா அந்த ஒரு செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஆர்கான் செல்லுக்கெல்லாம். அதை சேர்க்கறது யாருன்னா ஆக்சிஜன் தானே, ஆக்சிஜன். அப்ப நீங்க காலையில இருந்து நின்ற நிலையில 4 மூச்சு இழுத்து வரீங்களா, லங்ஸ் விரியுது இல்லையா? சாதாரணமா நீங்க மூச்சு விடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 யூனிட் தான் எடுப்பீங்க. உடற்பயிற்சியில 100 யூனிட் இழுத்துருவீங்க காத்த 4 ஸ்டேஜ்ல 3 தடவை பண்ணும்போது. லங்ஸ் ஃபுல்லா வந்த பிறகு ஆக்சிஜன் நிறைய எல்லா ஆர்கானுக்கும் போயிடுங்கய்யா. பக்கத்திலே இருக்கிற லிவருக்கு கண்டிப்பா போயிடும் நிறைய ஆக்சிஜன் லெவலு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜா உங்களுக்கு தெரியும், எல்லாம் பண்ணிக்கிட்டே வரீங்க. பாடி மூவ்மெண்ட் பண்ணும்போது ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் பர்ஃபெக்டா ஈக்குவலைஸ் ஆகுது. அதுவும் கொஞ்சம் அதிகாலை பண்றீங்க, நல்ல எனர்ஜி வரும். இது எல்லாமே எல்லா ஆர்கானையும் நீ ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்துட்டாவே அது தேவையான அளவுக்கு உங்களுக்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டத்தை உள்வாங்கி ஆக்சிஜன் உள்ள வாங்கும்போது உயிர் துகள் உள்ள காந்தம் உள்ள புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்குது. அதை தாண்டி இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு படுத்த நிலையில நீங்க மூச்சு பயிற்சி பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும் ஆக்சிஜன்.
அப்புறம் ரிலாக்ஸேஷன்ல படுக்கும்போது உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்றீங்க, லிவர் கிவர்லாம் பண்ணுவீங்க. அங்க காந்த ஓட்டம் நல்லா பக்கம் மின்சார ஓட்டம் தடை நீக்கி சரியாயிடும். அப்புறம் அக்குபஞ்சர்ல எல்லா லிவர் பாயிண்ட்ல இருந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது இன்னும் எனர்ஜி ஆகுது. கடைசியில பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் நல்லா தூங்கும் பொழுது 100% வான்காந்த ஜீவகாந்தம் கலந்து நல்ல உயிரோட்டம் ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டா எனர்ஜைஸ் ஆகி புத்துணர்ச்சி பெறும். இதுதான் சாமியோட ரகசியம். அதுக்கப்புறம் உணவு ஸ்டைல்லாம் தனியா சொல்லியிருப்பாரு. பயிற்சியில் இதான் நடக்குதுங்க ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப நல்லதுங்க ஐயா. நம்ம ஆக்சிஜன் மூலியமா தான் அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த அந்த நம்மளுடைய பிளட்டை எடுத்துட்டு போறதுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் அது மூலியமா தான் எடுத்துட்டு போகுது. ஆமாங்க ஐயா. நம்ம சுவாசம் வந்து நம்ம லாங்கா ப்ரீத் பண்றீங்கல்ல பயிற்சியில. ஆமா, நீங்க பயிற்சி பண்ணும்போது மொத்த ரத்த ஓட்டம் மொத்தம் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சுன்னா ஆர்கான் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. மொத்தமா ஒர்க் பண்ணுங்க நீங்க பயிற்சி பண்ணும்போது. டோட்டல் ஆர்கான்ஸ் தனியா லிவருக்கு நீங்க சுவாச பயிற்சி பண்ணும்போது லங்ஸ் தான் நீங்க கொடுக்குற மாதிரி நினைச்சீங்க. லிவருக்குன்னு தனியா அங்க பண்றதுக்கு என்ட்ரன்ஸ் கேட் இல்ல. ஆனா டோட்டலா எல்லாத்துக்கும் ஒரே என்ட்ரன்ஸ். சுவாசம், உடல் அசைவு, ரத்த ஓட்டப்பட்ட ஃபங்க்ஷன் ஆயிடும். லங்ஸ்ல இருந்து பம்ப் ஆகி ஆக்சிஜன் காற்று ஓடி எல்லாத்தையும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க சொல்லியிருப்பாரு சாமிஜி. ஏதாவது தேவையில்லாத கழிவு இருந்தாலும் வெளியே வந்துடும் பாத்ரூம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சாமிஜி. ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா நீங்க அதே மாதிரி உடற்பயிற்சியும் அந்த ஏர்லி மார்னிங்ல பண்ண சொல்லி சொல்றீங்க. ரொம்ப அதெல்லாம் உண்மை. நீங்க சொன்னதெல்லாம் அவ்வளவு தூரம் 100% உண்மை ஐயா. நாங்க நீங்க சொல்ற அளவுக்கு உணர்ந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க இவ்வளவு தூரம் பொருளாதாரத்துல இருந்து மனவளக்கலையில வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு கொடுத்துருங்க. ரொம்ப நல்லது. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை எல்லாமே சுவாமிஜி ஆசான் அருள் தாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செவ்வேலையா அவர்களை தொடர்ந்து ரெட்மி 8A. வாழ்க வளமுடன். உங்கள் பெயரையும் ஊரையும் பதிவு செஞ்சுட்டு உங்க கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் சென்னை ஆதம்பாக்கத்துல பேசுறேன், முருகன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட ரொம்ப காலமா பேசணும்னு நினைச்சேன். கொரோனா பீரியட்ல நீங்க நிறைய பேசியிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன். சரிங்க ஐயா. அப்போ இறைநிலையை பத்தி ரொம்ப தெளிவா அப்பப்ப சொல்லுவீங்க. ஒக்கட்டி டாடா சால்ட் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப எனக்கு உங்க மேல ஒரு அபிப்பிராயம். நீங்க மகரிஷிட்ட எவ்வளவு தூரத்துக்கு இறைநிலை பத்தி தெரிஞ்சிருந்தா இவ்வளவு எளிமையா விளக்கமா சொல்ல முடியும்னு நான் புரியல ஐயா. இறைநிலையை பத்தி மகரிஷி நிறைய கதைகள் எழுதிட்டாரு. இறைநிலை என்றால் சுத்தவெளி, இயக்க நிலை வீண் சூழலின் அலை விரிந்து இருப்புணர்வோடு கடக்க கருப்பொருளாய் காந்தமதாய் பேரியக்க கலைவிரிவாய் பரவி நிற்கும் அப்படின்னு மகரிஷி ஒரு சிம்பிளா சொல்லிட்டாரு. அத புரியணும் அப்படின்னா எவ்வளவு காலம் எங்களுக்கு ஆச்சு தெரியுமா? நான் 2004 ஆசிரியர் பேச்சு எடுத்தேன். அது பிறகு 10 வருஷத்துக்கு பிறகுதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இறைநிலையை பத்தி நிறைய தடவை பேசியிருக்கீங்க, நானும் கேட்டிருக்கேன். இந்த ஞான கலையத்தை படிச்ச பிறகுதான் இறைநிலை வந்து வெரி வெரி சிம்பிள், ரொம்ப உணர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்படின்னு புரிஞ்சேன். அப்ப நான் கூட பேரியக்க காலம்னு தவ வரும் பொழுது இதைத்தான் சொல்லுவேன். இறைநிலை என்றால் சுத்த வெளியாகும், இருப்பு நிலை என்பது எல்லை இல்லை, மறைபொருளாய் விண் என்ற உண்மையாய் மாபெரிய அண்டத்தில் நிறைந்து இயக்க நிலை விண் சுழலின் அலை விரிந்து இருப்புகளோடு கடக்க கருப்பொருளாய் காந்தமதாய் பேரியக்க கலவெறிவாய் பரவி நிற்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது சொல்றது சரியானையா? ஆமா ஆமா, அது கண்டிப்பா சாமிஜி கவியெல்லாம் ட்ரூத்னஸ் தான் சொல்லும். ரொம்ப சந்தோஷங்கய்யா பேசுறது. ஏதாவது கொஸ்டின் எதனா இருக்கா ஐயா? கேள்வி எதனா இருக்கா? கொஸ்டின் ஒண்ணும் இல்ல, உங்களுடைய பெருமையை பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். நன்றி நன்றி நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற மாதிரி எல்லா புகழும் சாமிஜிக்கே.
அதனால சாமிஜி இருந்தாலும் நம்ம படிக்கணும்ல, படிச்சு உணர்ந்து பேசினாத்தானே அது உண்மை பொருள் உணரும். நீங்க நல்லா தெளிவா உணர்ந்திருக்கீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக நீ நான் சிவம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜே மாலினி அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, இந்த அற்புதமான வாய்ப்பு உங்களோட பேசுவதற்கு கிடைத்ததற்கு அளப்பரிய ஒரு நல்ல வாய்ப்பாக கருதுகிறேன் ஐயா. ஐயா எனக்கு கேட்ட கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் தாங்க ஐயா. நீங்க சொல்ற எல்லா ஜூம் மீட்டிங்லையும் எல்லா பேராசிரியர் பெருமக்கள் சொல்றதும் எல்லாமே புரியுறதுங்க ஐயா. நல்லா விளக்கம், நல்லா மகரிஷி சொன்னதும் முழுமையா உணர்றாங்க ஐயா. எல்லாமே பரபிரம்மம் தான். அந்த பான்ஸ் போடுற நீங்க டாடா சால்ட் எல்லாமே சொல்றத விளக்கங்கள் நல்லா புரியுதுங்க ஐயா. ஆனா இந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் உள்ள இருக்கிற வேறுபாடுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்றாங்க. விளக்கம் ஓரளவு நல்லா தெரியுதுங்க ஐயா. ஆனா பழக்கத்திற்கு அந்த விளக்கம் கேட்ட அளவு நம்ம வருவதற்கு ஏதோ ஒரு தடங்கள் இருக்குங்க ஐயா. அதுவும் என்னன்னு புரியுது, உணர்தல் முழுமையான உணரலையோ அப்படிங்கிறதும் என்னுடைய தாட்ஸா இருக்குங்க ஐயா. அந்த முழுமையான உணர்வை அதுவே நானாக முழுமையா உணரணும்னு விருப்பப்படுறேங்க ஐயா. ஆனா அதை உணர விடாம சில தடங்கல்கள், அது என்னுடைய பதிவுகளா இல்லது என்னுடைய தீவிரத்தன்மை இல்லையா, ஏதோ ஒண்ணு எனக்கு தடங்கலா இருக்குது. அந்த பிரம்மத்தை அதுவே நானாக முழுமையா அப்படியே உணரணும் அப்படிங்கிற அந்த தீவிரம் எனக்குள்ள கம்மியா இருக்குதா, இல்ல என்ன பதிவுகளுக்கு அதை நம்ம முயற்சி எடுக்கிறதுலாம் சில பின்தங்கியே போகுது, அதுவா, இதுல எது எனக்கு அந்த இடத்துல பிரேக் ஆக்குன்னு புரியலங்க ஐயா. அதுக்கு ஒரு சற்று விளக்கம் வேணும் ஐயா. எல்லாமே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ன்ற மாதிரி எல்லாமே பழக்கத்துல வர்றதுதான். பொதுவா விஷயம் தெரிஞ்சு போச்சு, அது நாம வைராகியம் இங்க ரொம்ப தேவைப்படுது. வைராகியமா அதை அப்ளை பண்ற பழக்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. பொதுவா நீங்க எத்தனை மணிக்கு பயிற்சி பண்றீங்கன்னு தெரியல. சாமிஜியோட உடற்பயிற்சியை யாரு நிறைவா இன்வால்மெண்டா ஒரு தவமா கொஞ்சம் பொறுமையா ஒரு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் எடுத்து காயக்கல்பத்தை சின்சியரா 2 வேலையுமே குறைஞ்சபட்சம் ஒரு 30 அஸ்வினிமுத்திரிக்கு ஒரு ஓஜஸ் போடுற மாதிரி 2 வேலையுமே செய்யணும். அதே மாதிரி காலையில கண்டிப்பா உடற்பயிற்சி குறைஞ்சது 4 மணிக்கு எழுந்து நீங்க உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிடணும். 4 மணிக்கு காலை எக்ஸசைஸ் பண்ணிட்டு காயக்கல்பத்தோட 6 மணிக்கு முடிச்சுட்டு உங்க டியூட்டி, குடும்பத்தோட டியூட்டி நீங்க பாருங்க. ஒரு நாள் விடாம பண்ணணும் உடற்பயிற்சி ஃபர்ஸ்ட். அதே மாதிரி 1.5 மணி நேரம் உடற்பயிற்சி நல்லா ஸ்லோவா பொறுமையா பண்ணிட்டு கடைசி ஒரு 1/2 மணி நேரம் உடல் தளர்த்துதலுக்கு விட்டுருங்க. அது சாமிஜி சிடி போட்டு கூட நீங்க உடல் தளர்த்தல் பண்ணுங்க. அப்படியே தூங்க வந்தா தூங்கிடுங்க. 6, 6:30க்கு எழுந்து நீங்க உங்க வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் சிந்தனை தான். அப்போ எல்லாமே அணுக்கள்ன்றப்ப நான் நிக்கிறதே அணுக்கள் தானா, அப்ப எவ்வளவு நைஸா இருக்கு. பான்சோடு சொல்றேன், அப்படி கற்பனை பண்ணி போன டாடா சார். அப்ப இங்கேயே பிரம்ம கடல் உங்க உடம்புல சுத்துதா, பிரம்ம கடலை சுத்துதா, எல்லாமே அணுக்கள் கூட தான். பிரம்மம் தான். சிந்தனை பண்ணினே சமைக்கிறது. ஒரு பக்கம் சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் நீங்க சமைச்சுக்கிட்டே இருப்பீங்க. சதா சர்வகாலமும் நான் யார் நான் யார் சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நம்மள டாடா சால்ட் மாதிரி பாவனை பண்ணி பார்ப்போமே, அது வரைக்கும் வெங்காயம் வேகிற வரைக்கும் அப்படியே நினைச்சீங்கன்னா அப்படியே ஜுவ்னு தூக்கும். ஏன்னா டெய்லி 4 மணிக்கு உடற்பயிற்சி பண்ணி காயக்கல்பம் பண்ணி மதியானத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் பண்றது, காயக்கல்பம் சின்சியரா பண்றது, மீண்டும் ஈவினிங் தவம் பண்றது, வாய்ப்பு கடையில கண்ணு மூடி உங்க உடம்பு அசையாம நீங்க 1 மணி நேரம் டெய்லி நான் மௌனம் இருப்பேன், என் உடம்பு அசையாம கவனிப்பேன். டெய்லி காலையில மாலையில தொடர்ந்து நான் அப்படி பண்ண சாமிஜியே உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாரு. உணர்வு அப்பதாம வெளிப்படும். அது வரைக்கும் சின்சியரா நம்ம 6 மணிக்கு ஒரு வாட்டி எக்ஸசைஸ் பண்ணுவேன், காலைல 7 மணிக்கு பண்ணுவேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்றேன்றாங்க. ஒரு சிலர் 9 மணிக்கு மேல பண்றேன், நான் டைம்லயே சாப்பிடறது இல்லை, காலையில கரெக்டா எக்ஸசைஸ் முடிச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூல்ல அனுப்பிச்சு 8க்குலாம் மேக்ஸிமம் டிஃபன் முடிச்சிருங்க. லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸேஷன், சாமி ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா படுத்து பண்ணுங்க. தூக்கமே ஒரு நல்ல தியானம் உணர்வு கொடுக்கும். 6 மணிக்கு மேல சமைச்ச உணவு கையை வைக்காதீங்க, இயற்கை உணவுக்கு வந்துருங்க. இத மாதிரி எல்லாம் இருந்தாதான் வான்காந்தம் எல்லாம் ரெடியா இருக்கு உணர்த்துறதுக்கு. நம்ம இங்க தம் பண்ணிக்கிட்டே லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உணர்வு வராதுமா. இதுதான், வேற ஒண்ணு இல்லை.
ஓகே, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ம். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து நீ நான் சிவம். வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, உஷா ஃப்ரம் வேளச்சேரிங்க ஐயா, கால் பண்ணிருக்கேன். என்ன மேடம்? வாழ்க வளமுடன். ஐயா, நான் வந்துட்டு அந்த மைண்ட் செட்டுன்றது ஒரு சாஃப்ட்னஸ் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் நம்ம குடும்பத்தினரோடையும் மனவள கலை அன்பர்களோடய பழகும் போதும் அந்த ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்குதுங்க ஐயா. இதே ஃப்ரீக்வன்சியோட வெளியில ஒரு சொசைட்டில அப்ளிகேஷன் பண்ண முடியல. ஒரு அவசர உலகத்துக்குள்ள நம்ம மிங்கிள் ஆகும்போது ஒரு பஸ்ஸை விட்டே இறங்குறோம், அந்த கண்டக்டர் கத்துற சத்தம், அவசரமா இறங்குறது, அந்த சாஃப்ட்னஸ்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ஒரு பீட்டா வேவ்லென்த்துக்கு போற மாதிரி ஃபீல் பண்றேங்க ஐயா. இதை எப்படி நான் மேட்சப் பண்றதுங்க ஐயா? சொசைட்டியோட நம்மளுடைய இதுவை எப்படி அப்ளிகேஷன் பண்றது? உங்க லைஃப் ஸ்டைல் சொல்லுங்க. எக்ஸசைஸ் எத்தனை மணிக்கு பண்றீங்க? 6 to 7. செட் ஆகுதுமா? ஓகே, வேற வழியில தான் பண்ணுங்க. ஆனா குறைஞ்சபட்சம் நல்லா தெரிஞ்சுக்கோமா. நீங்க எல்லாமே தெரியும். ஆசானுடைய அருள்நிதி, நீங்களாம் துணை பேராசிரியர் அளவுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க. அதனால நீங்களாம் முன்னுதாரணமா இருக்கணும். எப்படின்னா, நாம 3 மணிக்கு மேல தூங்கவே கூடாதுன்ற ஒரு உண்மையான சீடன், சாமியோட சீடன் 3 மணிக்கு மேல தூங்கவே கூடாதுன்றாங்க. சரி, உடம்பு முடியலையா 4 மணிக்கு மேல தூங்கவே கூடாது. ஏன் அப்படின்னாமா, அந்த 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள எத்ரிக் எனர்ஜி டெய்லி மகா சிவராத்திரின்னா என்ன? எத்ரிக் பார்ட்டிகல்ஸ் கொட்டுறது டெய்லி ஒரு 1/2 hour கொட்டுது. இந்த 310 to 350 கொட்டுது. அது மிழிச்சிருந்தீங்கன்னா போதும். அவன் தான் சொல்றான், சிர்காடியம் ரிதம்னு ஒன்று சொல்றான் சயின்ஸ்ல. மனோன்மணி கிளாக் 9 o'clock அந்த மெலோட்டோனினை ஸ்டார்ட் பண்ணிடுது. 3 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடும். அந்த நேரத்தில் நல்லா தூங்கிடணும். சிஸ்டத்துக்கு வழி கொடுக்கணும். 3 மணிக்கு கண்ணை திறந்தாதான் கண்ணோட லென்ஸ் வழியா காஸ்மிக் எனர்ஜி உள்ள லென்ஸ் வழியா போய் மனோன்மணிக்கு போயிட்டு உள்ள பாலாபிஷேகம் நடந்துகிட்டே இருக்குன்றாங்க. கண்ணையா திறந்துகிட்டு இருங்க, எழுந்து உட்காந்து மிழிச்சுக்கிட்டு இருங்க, விழிப்பு நிலையில இருங்கன்றாங்க. அப்போ 3 மணிக்கு முடியலையா, 4 மணிக்கு எழுந்தா பிரம்ம முகூர்த்தத்துல அது ஒரு எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி வருது. அது எத்ரிக் எனர்ஜி 3 மணிக்கு ரிசீவ் பண்றது. 4 மணிக்கு மேல காஸ்மிக் எனர்ஜி, வான்காந்த பியூர் வான்காந்தம் கோல்டு கலர்ல உள்ள போய் என்டர் ஆயிடும். அந்த நேரத்தில் சுவாசத்தோட பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் மைண்டுக்கு இருக்காது, பரபரப்பு இருக்காது. 2 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் நல்லா தெளிவா காயக்கல்பம் பண்ணிட்டு பொறுமையா எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஆழ்ந்த சுவாசத்தோட 1/2 மணி நேரம் உடல் தளத்தை விட்டு நல்லா தூங்கிடுங்க. 6, 6:15 எழுந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா வான்காந்த மனிதரா மாறிட்டீங்கன்னு வச்சுங்க. ஒருவேளை ஃபுல்லா டெய்லி கரைய 100 நாள் பொறுத்து பாருங்களேன், அப்படியே மிதக்கும். வான்காந்தமும் உங்க அணுக்களும் வான்காந்தம் ஒன்னா இருக்கிற மாதிரிலாம் ஆயிடும். 6 மணிக்கு டெய்லி ஒரு 100 நாள் மேல போக போக ஒரு பெரிய வெளியே எவ்வளவு சத்தம் நடந்தாலும் நீங்க அசால்ட்டா இருப்பீங்க. அப்படியா? உங்களுக்கு நம்ம ரொம்ப வீக்னஸா இருக்கிறதுனாலதான் நம்ம பிளக்சுவேட் ஆயிடும். அது நேச்சர் தான். அதே மாதிரி உணவு எந்த உணவு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல பாரம்பரியம் அணிஞ்சு அதை நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் பசிக்கிற மாதிரி வச்சுக்கணும். காலையில மதியானம் மட்டும் சாப்பிட்டு நைட்டுக்கு சாப்பிடக்கூடாது. ஈவினிங் மட்டும் ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு யோகி வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்க வான்காந்தத்திலேயே கலந்துட்டீங்கன்னா போதும். வான்காந்தத்தில் தான் சாமிஜி கலந்துருக்கிறார் ஏற்கனவே. அந்த எல்லா தன்மையும் வந்துடும். மைண்ட் வில் பவர்ங்கிறது தான். வான்காந்தம் ஆயிடுச்சுன்னா நீ வான்காந்த மனம் தானே. வான்காந்த மனதுக்கு வில் பவர் வந்துருது இல்ல, அவ்வளவுதான். உண்மை. அந்த அளவுக்கு உணவு எடுக்கிறது எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதாங்க இருக்குது. பசிச்சா மட்டும்தான் நான் உணவையே தேடி உணவு குறைக்க சொல்லல. உணவு ரொம்ப நல்லது, முக்கியம். நல்ல குவாலிட்டியா கைக்குத்தல் அரிசி சொல்றாங்க, இந்த பிரவுன் ப்ராடக்ட் சொல்றாங்க. நல்ல ஆவியில வேக வச்சது சமைச்சது மட்டும், ஃப்ரை பண்ணாத நல்ல புரோட்டான் அணுக்களா இல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், குக்கும்பர் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாவும் உள்ள கொண்டு வரணும். பாடி நேச்சுரல் தானே. இயற்கை உணவுதான் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எலக்ட்ரான் தான் உங்களுக்கு நல்ல அல்கலைன் மெட்டீரியல். அல்கலைன்ல தான் தவம் வரும், பவர்ஃபுல்லான மனம் வரும். அசிடிக் பாடியில புளிச்சத சப்போஸ் ரொம்ப ஓவர் குக் பண்ணதுல அமிலத்தன்மையா மாறிடுச்சுன்னா ஜீவகாந்தம் வீக்னஸ் ஆயிடும். சமாளிக்க முடியாது. எதிர்க்க யாரு சொன்னாலும் கத்தினாலும் நம்மளால தாங்க முடியாது. அல்கலைன் பாடியை மாற்றிட்டீங்கன்னா என்ன வெளியே நடந்தாலும் உங்களை அட்டாக் பண்ணாது. ஏன்னா நீங்க ரொம்ப சஸ்டைனிட்டியா வில் பவரா இருப்பீங்க. குவாலிட்டி ஓகே. குவாலிட்டினால ஓவர் குவாலிட்டி வேற ஒண்ணும் இல்லை. ரைட்டுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். ஓகேம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா.
எனக்கு ஒன்றும் தேவையில்லை. வாழ்க அது இடைவெளி வாழ்க. தெரியல, எனக்கு நான் எதுவும் கேள்வி இல்லை. சரிங்க, இது ஒரு சின்ன இடைவேளைங்க. வாழ்க வளமுடன். தொடர்ந்து நாம் தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா தொடரலாங்களா ஐயா கேள்வி பதில் நிகழ்ச்சி? வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன். உமா மகேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட உங்க ஐயங்களை கேட்கலாங்கம்மா. உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. அடுத்த அன்பராக மாரிமுத்து ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இருந்துச்சு. இறைநிலை பத்தியும் இது நீங்க அடிக்கடி எல்லாம் சொல்றீங்க. ஆனா எல்லாருமே நம்ம ஆர்சிடி பேராசிரியருக்கு முன்னாடி காலையில அது எப்படி நம்ம அந்த 3 மணிக்கு எழுந்திரிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்குங்க. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா கொடுங்க ஐயா. அதை நம்ம செயல்படுத்தினாவே நம்ம அந்த இறைநிலை உணர்ந்து உடல் நலத்தோடும் நம்ம நினைக்கிறது நடக்கக்கூடிய சக்தியும் நடக்கும் போது ஐயா. கண்டிப்பா. ஆனா அதுக்கெல்லாம் 4ன்றது 5 ஆகுது. ஆனா வந்து சில நேரங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போனதா இருக்குது. வேலைப்பளு காரணமாக அந்த நேரத்தை நம்ம வந்து சரியா இது பண்ண முடியல. அதுக்கான ஒரு இது எனக்கு ஆமா, கரெக்ட். அவர் ஐயா கரெக்ட் கேட்டது. அவர் நடைமுறைப்படுத்துறதுக்கு அதை கேட்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒண்ணுமில்ல, பொதுவா வந்து எனக்கு வந்து ஆரம்ப காலத்துல எல்லாரும் சொல்ற மாதிரி 6 மணிக்கு மேலதான் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா 5:30ல இருந்து பண்ண ஆரம்பிச்சேன். எப்பவுமே பயிற்சி பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் ரிலாக்ஸேஷன்ல தூங்கிடுவேன் நானு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது. என்னடா 5 மணிக்கு எழுந்து பண்ணும்போது இன்னும் நல்லா பிரிஸ்கா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு 5 o'clock கொஞ்ச நாள் 1 மாசம் பொறுத்து ஸ்ட்ரிப் பண்ணேன். 6 மாசம் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். 5 to 7 டே டைம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியா ஒரு 4:30 to 6, 7க்கு பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 6 மாசம் போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நான் 4:30, அப்புறம் 4 o'clock ஆச்சு, அப்புறம் 3:30, அப்புறம் 3க்கு நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். 3 வந்து ரொம்ப அபரிதமான என்ன அறியாமலே பாடி வந்து மிதக்கிற மாதிரியே இருக்கும். ரோட்ல நடந்தா ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்கும். என்னடா சும்மாவே நிக்க முடியலையே, சும்மா படுத்தா போதும் அப்படியே லிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அவ்வளோ எனர்ஜி உள்ள வந்திருக்குங்கிறதுனா ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த அடிக்கடி சொல்றேன் இல்லைங்களா, அந்த உடம்பு வந்து சாலிடு கிடையாது, அது துகள் தான் அப்படிங்கிறது. எல்லாமே துகளா பார்த்தேன். என்ன உடம்ப நான் துகளா பார்க்க ஆரம்பிச்சேன் சாமிஜி சொன்ன பிறகு. அப்ப பாத்தீங்கன்னா உடம்பு படுத்து ரிலாக்ஸேஷன்ல பாத்தீங்கன்னா 3 to 5 வந்து நல்ல பொறுமையா அந்த உடற்பயிற்சி உடலோட இணைஞ்சு சுவாசத்தோட இணைஞ்சு நான் பண்ணிட்டு இருப்பேன். 5 மணில உடல் தளத்தல் வந்து எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதாவது அதுதான் துரியாதீதம், அதுதான் இறைநிலைதம், அதுதான் மௌனம், அதுவே முக்தின்ற அளவு கொண்டு போவோம் ஆக்சுவலா. அப்படியே நான் பண்ண டாடா அந்த பாதங்களை தளர்த்தி கொள்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா சாமிஜி, அதேமே நினைச்சு பாதத்தை என்ன பண்ணுவேன், டாடா சால்ட்ல ஆன மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே ஆரம்பிச்சேன். அணுக்கள் தானே, அணுக்கள் அளவுக்கு பண்ண முடியலனா கூட பாதத்தை டாடா சால்ட் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்குது. அப்படியே குதிகால்ல இருந்து கணுக்கால் முழங்கால் எல்லாம் டாடா சால்ட் மாதிரியே பாவனை பண்ணிக்கிட்டே தலை வரைக்கும் அப்படியே பண்ணி ஒரு டாடா சால்ட் பொம்மை படுத்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டெய்லி பண்ண அப்படியே பழகிடாச்சு. அப்படியே விறுவிறுன்னு அணுக்கள் சுத்துற மாதிரி எல்லாம் வந்து மிதக்க ஆரம்பிச்சுது. சூக்கும பயணம் தானாவே என்னை உடம்பு விட்டு போக ஆரம்பிச்சிச்சு. சந்திரன் சூரியன்லாம் போய் மிதக்க ஆரம்பிச்சிட்டேன் லைவா. சாமிஜி தான் அடிக்கடி மேல இட்டு போவாரு. பிரபஞ்சம் ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சேன். வித்தின் 5 இயர்ஸ்ல பிரபஞ்சமே யூனிவர்ஸ் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டேன் சாமிஜி அருளால. அங்கிருந்து மீண்டும் கொண்டாந்து கீழே விடுவார். அப்போ என்ன ஆச்சுன்னா, இது எதனால எனக்கு 3 மணி 4 மணிக்கு எழுந்திருக்க முடியுதுன்னா, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் 7 மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன். லஞ்சு ஷார்ப்பா 12 o'clock பசிக்கும் எனக்கு. 12 to 1 முடிச்சிருவேன். அப்புறமா ஈவினிங் 5 o'clockலாம் 2 தோசைக்கு மேல சாப்பிட மாட்டேன். எது வந்தாலும் 2, 5 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. நைட்டு சாப்பிடவே மாட்டேன். அப்படி நைட்டு பசிக்குது அப்படின்னா மிளகு பால் அழியால கொடுக்குற மாதிரி மஞ்சள் போட்டு அது சாப்பிடுவேன். மிஞ்சி போனா ஒரு வாழைப்பழம் இல்லைன்னா ஏதோ கொய்யாப்பழம் ஏதோ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு மூஞ்சி கையில நல்லா கழுவிட்டு முடிஞ்சா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கை காலெல்லாம் இந்த தேங்காய் எண்ணெய் தடவிட்டு தொப்புள் எங்கெல்லாம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு தான் படுப்பேன். அது நல்ல குளிர்ச்சியாகி, நீங்க வேற கேப் விட்டுட்டீங்களா, 5 மணிக்கு மேல சாப்பிடலையா, நல்லா டைஜஸ்ட் 9 நல்லா அருமையா இருக்கும். நல்லா தூங்கிட்டீங்க. ஏன்னா 3 மணிக்கு எழுந்ததுனால நல்லா அப்படியே சாமி ரிலாக்ஸ் உடல் தளத்தில் நினைச்சுக்கிட்டே தூங்கி பாருங்க. அதுவே உங்களை 3 மணிக்கு எழுப்பி உட்கார வைக்கும்.
நல்ல சிஸ்டங்க ஐயா, அருமையா, ரொம்ப அருமையா இருக்குது. அப்படி கொஞ்சம் ஆனா கொஞ்சமா நம்ம வேலை update பளு பண்ணுங்க. காரணமா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும். சொல்றீங்க, அது முயற்சி எடுக்கணும்ன்றீங்க அந்த மாதிரி. இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பிஸி டைம்ல தான் இன்வெர்டர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் நான். அதனால அப்படிங்க. கொஞ்சம் டஃப்பா தான், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாத்திக்கங்க. ஏன் உடனே அட்டை ஸ்ட்ரக்சு உங்களை பண்ண வேண்டாம். நைட்டு உணவை கட் பண்ணிட்டு முன்னாடி சாப்பிட்டுருங்க. முடிஞ்ச இயற்கை உணவு போங்க, லைட்டா வச்சுக்கோங்க ஃபுட்டு. லோட் பண்ணிட்டோம்னா அது ஜீரணம் பண்றதுக்கு நைட் எடுத்துக்கும். 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டீங்க, 8 மணிக்கு போய் டின்னர் சாப்பிட்டீங்கன்னா அது படுத்துட்டீங்கன்னா சூரியன் க்ளோஸ் ஆயிடுச்சுனாவே நீங்க 6 to 6 உணவு உள்ள போயிடணும். அதுக்கப்புறம் சிவ பூஜையே நடக்காதுங்கய்யா. 6 மணிக்கு மேல ஒரு இடத்துல சிவ பூஜை பண்ணணும் இல்லையா? ஆமாமா. நீங்க போட்டதெல்லாம் ரெஸ்ட்டுக்கு ஹரிசாண்டலா எர்த்தோட புவியீர்ப்புல நீங்க ஹரிசாண்டலா படுக்கும் பொழுது அங்க ஏற்கனவே டைஜஸ்ட் ஆகி வந்து ரத்த அணுக்களா மாறி வந்திருக்கும். அது நேரா ஒரு அணுக்களுக்கும் செல்லுக்கு உள்ள போய் சிவ பூஜை நடக்கணும். இந்த மாதிரி பண்றதுனால நம்மளுக்கு நம்ம வேலை, நம்மளோட தொழில் இதெல்லாம் வந்து நல்ல விகர்த்தி ஆகுது இல்லைங்கய்யா. அந்த மாதிரி நம்ம பண்ண இது நீங்க வேற ₹1 கூட கையில இல்லாம லாஸ் ஆகி போய் நின்றேன் நானு. லாஸ் ஆயிட்டு எனக்கு உலகமே வானம், என் பிசினஸ் பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்திருந்தாலும் நடு ரோடுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் மனவளக்கலைக்கு வந்தேன். மனவளக்கலை வந்த பிறகு 0ல தான் அந்த மாதிரிடும் வந்து இந்த பயிற்சி எல்லாம் பண்ணோடனே காந்த சக்தி அதிகமாகி இந்த காயக்கல்ப நல்லா சின்சியரா பண்ணும். 30 அஸ்வினி ஓஜஸ் எல்லாம் போடுறது. அப்புறம் எனர்ஜி அதிகமாயிடுச்சு. கண்ணாடி தவத்துல 3 மணி நேரம்லாம் கரையும், டிசால்வ் ஆகும். முகவசி ஜகவசி வந்துருச்சு. என்னாச்சுன்னா இந்தியாவில நம்பர் 1 பிசினஸ் மேன் மாதிரிலாம் எனக்கு கொண்டு வந்தது. பாத்துங்க பொருளாதாரத்தில். ஆமாங்க, மனிதர் ஆயிரீங்களா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸா மாறிடுவீங்க. முகவசி ஜகவசி உங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்பவுமே துருத்துன்னு இளமையா இருப்பீங்க. அதாவது இது அன்லிமிட்டெட் பினாமினாங்க. 3 மணி பயிற்சிலாம் உங்களை அள்ளிடும். நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ மொத்தத்தையும் வாரியாந்து கொடுத்துருங்கய்யா. நினைக்கிறது மேல கூட. நான் வந்து பெங்களூர்லாம் தாண்டவனா இருந்தேன். அமெரிக்கா, USA, ஜப்பான், சைனா, தாய்லாந்து, பேங்காக், ஒரு நாடு விடாம என்ன ஐநா சபரி என்ன போக வச்சாரு தெரியுமா சாமிஜி. ஒரு இடம் விட போயிடும். ரொம்ப சந்தோஷம். அது எல்லாம் 3 மணி பயிற்சி. அதுதான் சொல்ல வரேன். வான்காந்த மனிதரா மாறிட்டீங்கன்னா உலகம் சுற்று தாராளமா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவீங்க. எல்லா அருளும் பொருளுக்கும் பஞ்சம் இருக்காதீங்க 3 மணிக்கு எழுந்தீங்கன்னா. ரொம்ப அருமைங்க, ரொம்ப அருமைங்க. எல்லாம் ஆசானுடைய கைடன்ஸ் தான். நமக்கு கிடைச்சது வந்து இந்த ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த தெளிவும் அந்த தைரியமும் அனுபவத்துல நான் சொல்றேன். நான் இதை தாண்டி இறை உணர்வுனா என்ன, அந்த முக்தி நிலை எல்லாமே எனக்கு என்னன்னு காமிச்சுட்டாருங்க சாமிஜி. யூனிவர்ஸ்ல நிறைய பேர் நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் சொல்றாங்க இல்லையா, சூக்கும பயணம்லாம் இயற்கையாவே நடக்கும். அந்த 3 மணிக்கு வந்துட்டுனா அதுவா நீங்க போய் சுத்திக்கிட்டு இருப்பீங்க உலகத்தை. ஆச்சரியமா இருக்கும். முருகன் அதான் சொல்றேன், சென்னையில படுத்துக்கிட்டு இருக்கேன், லஞ்ச் முடிச்சு சும்மா படுத்தாவே எனக்கு மிதக்குங்க. பெட்ல படுக்கவே மாட்டேன். மேல 10 அடி மேலதான் மிதக்கும். திடீர்னு பார்த்தா பழனி முருகன் அடிவாரத்துல இருக்க முருகன் வந்து காட்சி கொடுத்தது எனக்கு. என்ன பண்ணுவீங்க? ஆஸ்ட்ரல் டிராவல். ஆமா, பழனி அந்த பயிற்சி ஐயா வந்து அந்த அளவுக்கு சூக்கும பயணம் போற அளவுக்கு உடற்பயிற்சியை வடிவமைச்சிருக்கானா? சக்தி வாய்ந்தது சார். ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, உடல் பயிற்சியா துகள் பயிற்சின்னு சிந்திச்சு பாருங்க. உடலை சுத்துறீங்களா, கையெல்லாம் அணுக்கள் கூட்டம் தானே சுத்துது. ஆமா ஐயா, அவர் ஞானமே முக்தி அடைகிற அளவுக்கு கொடுத்துருக்காரு உடற்பயிற்சியில சீக்கிரட்ட. உடல் தளர்வுகளோட முக்தி கன்ஃபார்ம், முக்தி உணர்வு கன்ஃபார்ம். நிறைய சித்தர்கள் காட்சி கொடுத்தாங்க கண்ணாடி தவத்துல. பட்டினத்தார் காட்சி கொடுத்தாங்க. ரோம ரிஷி ஐயா வந்து லைவாவே நேரா காட்சி கொடுத்தாங்க. எம்டினஸ் ஆயிட்ட நான் வந்து இதுல என்ன பேரு என்ன சதாசிவ பிரம்மேந்திரால் ஆலயம் இருக்கு இல்லையா, நெரூர். அங்க போய் கண்ண மூடி உட்காந்து நான் கரைஞ்சிட்டேன். பார்த்தா எம்டியா இருக்கிற காலி டப்பாவா இருக்கேன் உடம்பு. அதுக்குள்ள அவர் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாருங்க. இதெல்லாம் நடக்குது. நிறைய பேர் வேற லெவல்ல இருக்காங்களா? மனிதனுங்கிறது ஆல்ரெடி எம்டி தாங்க. ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. நீங்க வெறும் துகள் ஆழ்ந்து பார்த்தா எம்டி தாங்க. ஆல்ரெடி நீங்க துரியாதீத பொருளே நீங்க தான். நீங்க சிந்திச்சு பாருங்க. யூ ஆர் எம்டி ஆல்ரெடி. ஸ்பேஸ் தான், நீங்க தான் ஸ்பேஸ். நீங்க அங்க இல்ல, இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையில உத்து பாருங்க. உத்து பார்த்தால் வெற்றுப்பானை தானம், நத்திங். சரிங்க, ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா. ஏதோ குரு மூலயமா இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்கணுன்றது வந்து என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய எண்ணத்தின் வலிமையா
உங்களுடைய இந்த செயல் இதுவா கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. இது இறங்கி சாதனை பண்ணி இறங்குங்க, சாமிஜி கூட வந்து உங்க கை பிடிச்சி மேல இட்டு போல எனக்கு கேளுங்க ஏன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமாங்க ஐயா. சாதாரணமா மில்கி வே கேலக்சிலாம் சாதாரணமா கிராஸ் ஆகி போறது ஆச்சரியமா இருக்கும். ஒரு வாட்டி படுத்துக்கிட்டே இருக்கல, சாமிஜி ஒரு பக்கம் சர்க்குரு ஒரு பக்கம் என்ன மேல தூக்கின்னு போறத லைவா பாத்துக்கிட்டு இருக்கேன். இட்டு போய் பிரபஞ்சத்துல விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் அங்க இருக்கிறேன். இதுல அடிக்கடி நடக்குது. காஞ்சி பெரியவாள் மேல காட்சி கொடுத்தாரு, மேல கொண்டு போய் ஒரு நாள் மேல போயிட்டு. ஆமா, ஏது நான் சொல்றது காமெடியா இருந்தாலும் 100% உண்மை எல்லாமே. சிந்தனை அதான் ஐயாவே சொல்லியிருக்காரு, சிந்தனையில நீங்க வந்து கரைஞ்சிட்டீங்க. அந்த மாதிரி அந்த தவம் பண்ணி இந்த உடற்பயிற்சி பண்ணீங்கன்னாவே நீங்க வந்து எல்லா காயகல்பமும் அந்த உடற்பயிற்சியும் நம்மள வந்து வேற லெவலுக்கு நம்மளுடைய பதிவுகளை நீக்கி நம்மளுக்கு தேவையானது என்னவோ அதை கொடுக்குது. உண்மை பொருளாற்றலும் வரலாற்றலும் வருது அப்படின்ற போது எல்லாம் வருங்கய்யா. நீங்க நம்ம இல்லாததே இல்ல இந்த பிரபஞ்சத்துல. எல்லாமே எதுவுமே நம்மளோடது இல்ல, எல்லாமே நாம தான். புரியுதா? இப்போ எதுவுமே நம்மளுடைய இல்ல. ஐயா, இங்க இருக்கிறது எதுவுமே என்னோடதுன்னு கிடையாது, ஆனா எல்லாமே நான் தான். எல்லாமே நான் தான். புதுசா இருக்குறீங்க. அது என்னுடையன்னு சொன்னாலும் தன்முனைப்பு வந்துருது. எல்லாமே நானுங்கும் போது தன்முனைப்பு கீழே இந்த திரை கிழிஞ்சிருதுங்க ஐயா. ஆமா, அருமைங்க அருமைங்க, ரொம்ப அருமைங்க, ரொம்ப அருமைங்க. நீங்க எனக்கு சாதிக்கணும், அடுத்த வருஷம் சாதிச்சிருக்கணும். விடாமுயற்சி வைராக்கி வேணுங்கய்யா. ஐயோ, டெஸ்டினேஷனே தன்னை உணர்தானுங்க. என்ன எதுக்கு ஓடி ஓடி கிடக்கணும்? நம்ம ஓடுங்க, வானம் சொல்ல. கடமையை உணர்வோடு செய்யுங்க. கடனேன்னு செய்யும் போது நம்ம நிறைய செஞ்சு கிடக்கணும். 24 மணி நேரமும் ஷார்ட்டா செஞ்சுட்டு எல்லாத்தையும் தான் தனது குடும்பம் சுற்றார் எல்லாம் எல்லா கடமையும் முக்கியம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. தன்னுடைய அத்தியாவசியமான கடமையை தன்னை உணர்றது மட்டும்தான். அதை வழி விடுங்க. நீங்க ஒண்ணும் பண்ணுவான், உடம்பு உயிர் மனது தூய்மை மட்டும் படுங்க. அவன் அள்ளி உணர்ந்துட்டு போயிடுவான். நீங்க உணர்றதுக்குலாம் இன்னும் முயற்சி எடுக்க வேண்டாம், வழி விடுங்க, அது உணர்ந்துரும். அது வழி விடுற ஒரே டெக்னிக் அதிகாலை பயிற்சி தான். அதிகாலை பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்து சாப்பாடு கண்ட்ரோலும் ஈவினிங் 6 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டோம்னா நீங்க இயற்கை இயற்கை உணவுக்கு வாங்க. அல்கலைன் ஃபுட்டா எடுத்துங்க. மதியானம் லஞ்ச் நல்லா சாப்பிட்டுருங்க. நாம இன்னும் கொத்தனார் மேஸ்திரி ஹார்ட் ஒர்க் பண்ணலையா, சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அவ்வளவுதானே. கார்லயே 2 வீலர்ல வேற என்ன ஹார்ட் ஒர்க் பண்றோம்? இன்னும் எனர்ஜி தேவையில்ல. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுறோம் தாங்க யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகியாம், 3 வேளை சாப்பிடுறோம் ரோகி, 4 வேளை சாப்பிட்டா துரோகியாம். உணவு தான் கெடுத்துருது, உணவு தான் வளர்க்குது. அப்ப எந்த உணவு 7 தாதுக்கெல்லாம் மாறதுக்கு வழி விடணுமா இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்ப நைட்ல சாப்பிடக்கூடாது, புளிச்சு போயிடும். உடம்புல தங்கினா புளிச்சு போயிடுச்சுன்னா அதான் கேன்சர்ன்றான், டயபெட்டிஸ்ன்றான், பிபின்றான். அதான் காலையில பசி எடுத்து நல்லா ருசிச்சு சாப்பிட்ற உமிநீர் கலந்து லஞ்சு நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இயற்கை உணவு போய் பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். முடியலையே 5 மணிக்கெல்லாம் ஒரு 2 இட்லி 2 தோசை சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க. நைட்டு வேணும்னா பழம் சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. 2 வேளை குளி சூப்பரா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா 3-4 மணி பயிற்சியில நல்லா பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் அப்புறம் கேளுங்க, நான் சொல்றேன். நல்லா பண்ணுங்க, முயற்சி எடுங்க. முயற்சி திருவினையாக்கும் குரு அருளால். சத்தியம். ரொம்ப அருமையான வாக்குங்க ஐயா. வந்து வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயா வந்து உங்க மூலமா சொன்னது மாதிரி நான் ஒரு பாவிக்கிறேங்க. அத வாழ்க வாழ்க. ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக சிறப்புங்க ஐயா. அடுத்த அன்பராக டி கார்த்திகேயன் அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நடைப்பயிற்சி பண்ணும்போது முத்திரைகள் பயன்படுத்தலாங்களா ஐயா? நடைப்பயிற்சிங்கிறது பண்ணலாம். அதாவது எப்படின்னா, அதாவது ஸ்டாட்டிக் முத்ராஸ் அண்ட் டைனமிக் முத்ராஸ் நாமளே டிஸ்கஸ் பண்ணத்தான். ஸ்டாட்டிக் முத்ராங்கிறது பாத்தீங்கன்னா, முத்ராஸ் அப்படின்னாவே அந்தந்த ஏரியாவில் இருக்கிற சக்கராசை நீங்க உணர்த்தி உங்களுக்குள்ள இருக்கிற சக்திய ஒரு இடத்த குவிச்சு மீண்டும் உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ற டெக்னாலஜி தான் முத்ரா, இல்லைங்களா? ஆமாங்க. முத்ரான்னா என்னங்கய்யா, நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஐயா வெறும் அணு துகள் தானே. ஆமாங்க. சக்கராசுனா நாம இன்னும் 7 சக்கரா 11 சக்கரம் தான் சொல்றோம். சக்கர அணுவே சக்கராசு தானங்கய்யா. அணுக்களே சக்கராசு சுத்திட்டு தானே இருக்கு. அப்ப எத்தனை சக்கராசு உங்க உடம்புல? 120 ட்ரில்லியன் சக்கராசு தானே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமாங்க. அப்ப சூழ்ந்து அழுத்தும் போது அந்த சக்கராசுக்கெல்லாம் ஒரு ஜங்ஷன் இருக்கும், கூட்டுரோடு மாதிரி. அணுக்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு கூட்டுரோடு மாதிரி ஜங்ஷன் இருக்கும். 1 லட்சம் அணுக்களுக்கு ஒரு சென்டர் வரும் இல்லையா? அங்க வந்து தான் போகும். அது எல்லாம் அந்த விரல்ல இருக்குது, அந்த ஜங்ஷன் எல்லாம் அந்த டிப்ல. சரிங்க. அப்ப அந்த இடத்த நீங்க இன்னொரு விரல உதாரணத்து சென்முத்திரை அப்படின்னா, இந்த 2 விரல வச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்தீங்க அப்படின்னா
ஏற்கனவே பிரம்ம கடல்ல, வான்காந்த கடல்ல, ஆகாஷ அணுக்கள் கடல்ல தான் நீங்க கலந்துருக்கிறீங்க. அமைதியா இருக்கும்போது சூழ்ந்து எடுத்துருவாங்க. ஒவ்வொரு அணுவையும் சூழ்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா பிரம்மம், எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குல்ல. அப்போ சூழ்ந்து எடுத்து எல்லாத்துலயும் ஒரு எனர்ஜி வெளியே வரும் இல்லையா? அந்த எனர்ஜி எல்லாம் இந்த மாதிரி ஒரு சென்டர், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் பிடிச்சி உக்காந்தீங்கன்னா அமைதியா, அந்த சென்டர்ல வந்து அந்த ப்ரெஷர் குவிஞ்சுக்கிட்டே இருக்குமா இல்லையா ஆற்றல்? ஆமாங்க. அப்ப குவியும் போது ஓவர்லோட் ஆகும்போது மீண்டும் உடல் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆயிடும் எனர்ஜி. புரியுதா உங்களுக்கு சக்கராஸ்தன்மை? ஒன்னா சேர்ந்து திரும்ப உடல்ல ஏன்னா பை டிஃபால்ட்டே நீங்க சூழ்ந்தெழுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கு. அங்க போக்கஸ் பண்ணும்போது குவிஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இது ரெண்டு சென்டர் என்ன ஆக்கண சக்கரத்துல குவியுது, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். அப்ப இங்க போன இந்த எனர்ஜி ரிவர்ஸ் இங்க போன பிறகு உடல் முழுதும் பாலாபிஷேகம் மாதிரி வான்காந்தம் பரவிடுங்க. அதுதான் ஜென்ரலா. நீங்க வாக்கிங் பண்ணும்போது நீங்க பண்றீங்க அப்படின்னா அது எனக்கு எந்த அளவுக்கு தெரியல, அது வந்து ஃபங்க்ஷன் கரெக்டான்னு தெரியல, பண்ண வேண்டாம். ஜென்ரலா நீங்க எதுவும் பண்ணலாம். நீங்க வாக்கிங் பண்ணும்போது ஒன்னா சின்முத்திரையில நடக்கும். எப்பவுமே சின்முத்திரையில இருக்குது சிறப்பு. சாமி எந்த போட்டோ பார்த்தீங்கன்னா சின்முத்திரையில இருக்கும். ஆதிமுத்திரையும் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு. யூடியூப்ல வாக்கிங் அப்படிங்கிறது உடல் முழுவதும் பிளட் சர்க்குலேஷன் ஸ்ப்ளட் பண்றது ஒட்டி தான். சரிங்க ஐயா, சரிங்க. வாக்கிங் வந்து கை விரல்கள்லாம் விரிச்சு இல்ல, நீங்க வந்து சமான முத்திரை இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா, இது பரவாயில்ல, இது பரவாயில்ல. சரிங்க. அப்ப கூட ஒரு வாக்கிங்ல இருக்கும்போது முத்ரா, ஏன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்தையும் ஃப்ரீயா போகணும் இல்லையா எல்லா இடத்துக்கும். புரியுதுங்க. கை விரல்கள் ஃப்ரீயா வாக்கிங்க ஃப்ரீயா போங்க, 10 சுத்து சுத்துங்க. அதே பார்க்ல போறீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் முத்திரை பிடிங்க, ஃபாஸ்டா சர்க்குலேட் ஆகும். மீண்டும் வாக்கிங் போங்க, ஒரு 5 நிமிஷம் முத்திரை பிடிங்க. அப்படி பண்ணீங்கன்னா நல்ல வேலை செய்யும். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களது விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் சபரீஷ் ஐயா. வெளியே போயிட்டு உள்ள வர சொல்லுங்க, கனெக்ட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு திரும்ப வந்து டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க மீட் அவுட் ஆக மாட்டாங்க. நம்ம வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்கன்னா கரெக்டா வரும் சிக்னல். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக ராதா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. கொரோனா பீரியட்ல இருந்து உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் அட்டெண்ட் பண்ணி அதுபடி கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவு வந்துட்டு இருக்கேங்க ஐயா. எனக்கு இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது சில சமயம் எண்ணங்கள் வந்து வெளியில போகுதுங்க ஐயா. அப்போ அத வந்து எப்படி நம்ம மீண்டும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது. எல்லா நேரமும் இல்ல, சில சமயம் வந்து எண்ணங்கள் வெளியில போகுது. ஆனா நான் 2 மணி நேரம்லாம் செய்யறது இல்லைங்களா, 1 மணி நேரம் 6 to 7 அந்த மாதிரி தாங்க ஐயா செய்யறேன். ரொம்ப 2 மணி நேரம் அப்படிலாம் செய்யறது இல்லைங்கய்யா. அதுதான் அந்த ஒரு சந்தேகம் ஐயா. அப்புறம் உடற்பயிற்சி முடிஞ்ச உடனே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னது வேற பேராசிரியர் சொல்லிருக்கலாம், ஆனா நான் கவனிக்காம இருந்திருக்கலாம். இப்போ வந்து அது எனக்கு ஒரு உபயோகமான ஒரு இதா இருந்துச்சு ஐயா. அதுக்கு சொல்லுங்க ஐயா, எண்ணங்கள் வந்து கொஞ்சம் மறுபடியும் உள்ள வர்றதுக்கு நாங்க எப்படிங்க? ஓகே, வாழ்க வளம். ஆமா, சாமிஜி ஏன் தண்ணி குடிக்க சொன்னாருன்னா, பயிற்சி எல்லாம் பண்ணும்போது இந்த பித்தம் எல்லாம் ஒரு சிலது இந்த ஸ்டொமக்ல கலெக்ட் ஆகிருக்கும். அது தண்ணி குடிச்சு நியூட்ரலைஸா யூரின்ல வெளியே போயிடும், உள்ள கிளன்ஸ் ஆயிடும். ஓகே. 2வது பாயிண்ட், நீங்க வந்து எண்ணங்களை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? மனிதனாவே எண்ணங்கள் இல்லாம இருக்க முடியாது, அது இருக்கதான் செய்யும். பயிற்சி கொஞ்சம் அமைதியா நீங்க ஒரே ஒரு ஃபோக்கஸ் மட்டும் பண்ணும்பொழுது அதெல்லாம் வெளியே கொப்பளிக்க தான் செய்யும். புரியுதுங்களா? பயிற்சி பண்ணும்போது எண்ணங்கள் வருதுன்னா உள்ள இருந்து வெளியே அனுப்ப போகுது, கொப்பளிக்குது, போட்டு விட்டுருங்க. நீங்க எங்கன்னா போங்க, பயிற்சி பண்ணுங்க, மீண்டும் கொஞ்ச நேரம் வாங்க, அப்படிதான் அலைன்மெண்ட்ல இருக்கும். ஆனா 2 மணி நேரம் பண்ணுங்க, 1 மணி நேரத்துல எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகாது. அதுதான் 3 மணிக்கு பண்ணீங்கன்னா 3 மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு 4ல இருந்து 6க்கு பண்ணுங்க. 6, 7 வரைக்கும் அதாவது 3 hours டைம் எடுத்துங்க. 4 o'clock ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 6 o'clock வரைக்கும் பண்ணிட்டு 6 to 7 வந்து அது இஷ்டத்துக்கு விட்டுருங்க, தூங்கட்டும். ரிலாக்ஸேஷன்ல தூங்கினாலும் நல்லா தூங்குங்க, நல்லா ஒர்க் பண்ணும். அப்புறம் 3 மணிக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க.
ரொம்ப நேரம் எடுத்து பண்ணிட்டு எண்ணங்கள் போட்டோம் வரட்டும், அதை பத்தி நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 100 நாளுக்கு அப்புறம் அது செட்டிலேட் ஆயிடுமா. அதுக்காக யோசிக்க வேண்டாம். ஓகேங்க. அது வரட்டும் போட்டோம், அது இஷ்டம். நீங்க பயிற்சி பண்ணிட்டே அதாங்க, இருங்க, அதை சரியாயிடும். தொடர்ந்து எல்லாம் போறது இல்ல எண்ணத்துல. ஆனா எண்ணம் வரும் போகும் வரும் போகும். தொடர்ந்து போட்டோம், இருக்குது போட்டோமே, வர்றது வரட்டும், போறது போட்டோம். யூ கேன் டூ இட், அவ்வளவுதான். தொடர்ந்து ஓகேங்க. செஞ்சீங்கன்னா தான் நாம நல்லா தெரிஞ்சுங்கம்மா ஒரு விஷயம். உங்களை விட மோசமா என்னுடைய எண்ணங்கள்லாம் கொப்பளிச்சது ஆரம்ப காலத்துல. ஒரு வருஷம் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா 12 வருஷம் நான் 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் டெய்லி பண்ணிருக்கேன். ஓகேங்க. ஓகே. அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணா மட்டும்தான் ஒரு சீடன், ஒரு யோகி 12 ஆண்டுகள் ஒரு பயிற்சி தொடர்ந்து செய்தா அவங்க முக்தி நிலைக்கு போயிடுவாங்கன்னு அந்த காலத்து சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. ஓகேங்க ஐயா. அதுதாங்க ஐயா. இப்ப வந்து 3 மணிக்குங்கும் போது 9 மணி 9:30 படுத்துறேன். 9:30 தாண்டிதான் பண்ணிட்டு 10க்குள்ள தூங்கிடுறேன். நடுவுல ஆனா சில நாட்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா 3 மணி 4 மணிக்கு முழிப்பு கொடுக்குதுங்க ஐயா. சில நாள் எந்திரிச்சு கண்ணாடி பயிற்சி பண்ணி அந்த மாதிரி செய்யறேன். ஆனா சில நாட்கள் வந்து எந்திரிக்கவே உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது ஐயா. மறுபடியும் படுக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஒரு நிமிஷம் ஒத்துழைக்காத பத்தின கவலைப்பட வேண்டாம். டெய்லி ஒத்துழைக்காம போகாது. 30 நாள்ல ஒரு 5 நாள் ஒத்துழைக்காம போகலாம். அதை பத்தி கவலைப்பட வேணாம். 25 நாள் ஒத்துழைக்கிறது அதை பிடிச்சிக்குங்க. 2வது, கண்ணாடி பயிற்சி எடுத்துமே 3 மணிக்கு பண்ணக்கூடாதுமா. நீங்க உடற்பயிற்சி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த உடலுக்குள்ள ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை பர்ஃபெக்டா பண்ணிட்டு காயக்கல்பம் பண்ணிட்ட பிறகுதான் தவமோ கண்ணாடி தவமோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரும். அதனால 3 மணிக்கு போய் கண்ணாடி தவம் ஃபங்க்ஷனுக்கு வராம சொல்ல முடியாது. இங்க மொத்தமே உங்களுக்கு சர்க்குலேட் ஆகாம ஒரு எழுந்தது பயிற்சி எல்லாம் பண்ணாம ஒரு ஜாயிண்ட்லயுமே பித்தம் தேங்கி இருக்கும் தூக்கத்துல. இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும். அப்ப அதெல்லாம் பண்ணிட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு உடம்பு சூப்பரா ஆகின பிறகு பண்ணி பாருங்க. டபுள் மருக்கு நல்லா எனர்ஜி இருக்கும். ரெகுலரா கண்ணாடி பயிற்சின்னு சொல்ல முதல்ல பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ரெகுலர் கண்ணாடி பயிற்சியே இல்ல. ஆனா வந்து இதை எப்படி ஃபாலோ பண்ணாதுங்கிறதுக்கு தாங்க ஐயா கேட்டுக்கிட்டேன். நன்றிங்க ஐயா. முயற்சி பண்றேங்க ஐயா. உணவு ஸ்டைல் மாத்துங்க. நைட்ல ஃபுட் எடுத்துக்காதீங்க. நீங்க டயபெட்டிஸா இருந்தா ஏதாவது பழங்கள் பக்கத்துல வச்சுக்கிட்டு தூங்கு, பிஸ்கட் வச்சுங்க. அப்படிலாம் தேவையில்லை. நைட்டு பயிற்சி அப்படி எம்டியா போட்டீங்கன்னா தான் காலையில எழுந்துக்க முடியும். ஓகேங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மனம் சார்ந்த ஒரு கேள்வி இருக்குதுங்க ஐயா. அதாவது இப்போ என்னோட வாழ்க்கையில் வந்து ஒருத்தங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க ஐயா. அது வந்து ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு 3-4 வருஷமா ரொம்ப ஃப்ரெண்டு. நான் வந்து அண்ணன் தங்கச்சி அப்படின்னு ரொம்ப வந்து நம்பி அவங்கள பழகி அவங்களுக்கு நேரம் செலவழிச்சு என்னோட இதெல்லாம் நிறைய இது பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அவங்க வந்து அதாவது எமோஷ்னலா, பணம் சார்ந்து கிடையாது, எமோஷ்னலா ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டு என்ன சொல்றாங்கன்னா அவங்க மேல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா வந்து நான் கொஞ்சம் தவம் பண்றது இது பண்றதுனால வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவங்க தப்பா இருக்கு. இப்போ வந்து ஆனா அவங்க வந்து கான்டாக்ட்ல இருக்காங்க, இது பண்றாங்க. பட் ஆனா எனக்கு வந்து அவங்கள மன்னிச்சு மறந்து என்னால அடுத்த இதுக்கு மூவ் ஆக முடியலைங்க. ஒண்ணு வந்து அவங்கள மாத்தணும் அப்படின்ற அந்த எண்ணம் போது, ஏன் நம்மளை இப்படி பண்ணுனாங்க அப்படின்ற எண்ணம் போது, இதை விட்டு என்னால அடுத்த இதுக்கு வந்து போக முடியலைங்க. அடுத்தது நிறைய வேலை இருக்கு, என்னோட குடும்ப வேலைகள் இருக்கு, என்னோட அலுவலக வேலைகள் இருக்கு. அதை இது பண்ணி போக முடியலைங்க. இதுவே எனக்கு சுத்தி ஒரு 2 மாசமா வந்துகிட்டு இருக்குது. கோவத்துல சண்டை போடலாம் தோணுது, பழி வாங்கணும்னு தோணுது. ஆனா இருந்தாலும் நம்ம மகரிஷி அந்த சிஸ்டத்துல இருக்கிறதுனால வந்து ஓகே வாழ்க வளமுடன்ட்டு நான் வந்து போவோம் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்லயே இருக்குதுங்கய்யா. இது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து இங்க துபாயில இருக்கேங்க. ஓகே. இப்போ வந்து அங்க உங்களுக்கு காலையில எழுந்து பயிற்சி பண்ண முடியுதா? முடியுங்க. இல்ல பண்றீங்களா ரெகுலரா உடற்பயிற்சி? ரெகுலரா பண்ண முடியலங்க. வாரத்துல ஒரு 3 நாள் இந்த மாதிரி. இல்ல ஏன் ரெகுலரா ஏன் சொல்றேன் ஐயா, மனதை வில் பவர் ஆகணும்னா அவங்க பயோ எனர்ஜி வந்து நல்ல குவாலிட்டி குவான்டிட்டியா கொண்டு வரணுங்க ஐயா. ஜீவகாந்த அலை தானே மனம். ஆமா. அந்த மனதுல தானே இந்த ரெக்கார்டு இருக்கு, நம்ம ஃப்ரெண்டோட துரோகம் இல்லையா, பதிவு. அதான் இருக்கு. அப்போ அந்த பதிவு வந்து விஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரென்தன் ஆகணும் ஃபர்ஸ்ட். அப்ப நல்ல காயக்கல்பம் பண்ணு, அசுரிம ஓஜஸ் நல்லா மூளைக்கு ஏத்துங்க, நல்லா பயிற்சி பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க.
அவரை நல்லா வாழ்த்துறதை தாண்டி என்னன்னா, அவங்க பக்கத்துல உங்களுக்கு துபாய்ன்ற பீச் இருக்கும், பீச்சில் போய் குளிக்கலாம் இல்லையா? ஆமாங்க, ஆமா. அப்போ அங்க சேஃப்டியா சேஃபரா நீங்க ஜாக்கெட்லாம், அந்த சேஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு 21 தடவை முங்கி முங்கி எழுந்துருங்க. அவர் நினைச்சு இது இது என்ன இது என்னது கடல் மாதாவே என்னை வந்து கிளியர் பண்ணி விடு, அந்த அந்த தேவையில்லாத ஆரா எனர்ஜிலாம் உங்களை விட்டு விலகிடும். அந்த கடல்ல மூழ்கி எழுந்துருங்க ஃபர்ஸ்ட். அங்க சரிங்க, நிறைய உங்களுக்கு கிளென்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்க நல்ல தண்ணியில் வீட்டுல குளிச்சுட்டு அது ஒரு ஒரு அது அமாவாசை பௌர்ணமியில அந்த அஷ்டமி நவமியில போய் ரெகுலரா அதை ஒரு 3 மாசத்துக்கு 100 நாளுக்குள்ள பண்ணுங்க. இது நிறைய உங்களை விட்டு போயிடும். இது எல்லாமேங்க ஐயா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஐயா, நமக்கு என்னெல்லாம் நடந்ததோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்குன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அந்த ஆத்மாவுக்கு. உதாரணத்துக்கு நீங்க இந்த பூ உலகத்துல பிறந்து ஒரு 40 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க ஐயா, உதாரணத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தானே இருந்திருப்பீங்க, இந்த பூ உலகத்துல வேற ஒரு உடல்ல இருந்திருப்பீங்கல்ல. ஆமா, இதே வேலையை நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அந்த ஆத்மாவுக்கு. உடல் எடுத்த பிறகு பண்ணல அவருக்கு, அந்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உடல்ல இருந்திருப்பீங்கல்ல. ஆமா, அந்த வேலையை நீ கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்க, அதை அப்படியே ஷார்ப்பா முடிச்சு வச்சிடும். இறை நீதி இது. புரியுதுங்க. வரா நீ ஏற்கனவே பண்ணது மட்டும் கொடுத்து வச்சோன்னு சொல்றாங்களே, அவருக்கு நம்ம கொடுத்து வச்சோம். நம்ம எதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம், பாசிட்டிவ் கொடுத்து வச்சிருக்கோம், நெகட்டிவ் கொடுத்து, அத்தனையும் நம்ம கிட்ட வந்து விடாத கருப்புங்கய்யா. சரிங்க. ஒரே கருமையும் தான், ஆனா உடல் மட்டும் மாறிக்கிட்டே வருதுனால நாம செஞ்சதை நான் அதான் அக்செப்ட் ஆசிட்டிஸ் எப்போ வரும்னா, ஏற்கனவே நான் செஞ்சதை இப்ப அனுபவிக்கிறேன், அவரோட வாழ்த்துங்க, சாரிங்க என் மேல மிஸ்டேக். அந்த ஆத்மா வந்து ஃபர்கிவ்னஸ் சொல்லுவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க, மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. நான் உனக்கு போன ஜென்மத்துல ஏதாவது பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிரு, என் மனசை விட்டு விலகிடுங்க, போதும், இது வரைக்கும் நம்ம இனிமே யாரும் நான் பண்ண மாட்டேன். ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பு 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 மன்னிப்பு, இறைவா இந்த அளவுக்கு வச்சிருக்க நன்றி நன்றினா அப்படியே மலர்ந்துருவாங்க மனசு. நம்ம பண்ணது தாங்க வரும், எல்லாம் வராதுங்க. அதனால நீங்க அவர் நடந்ததெல்லாம் உங்க கர்மா விலகிடுச்சு, வாழ்த்துங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதுதான் உண்மை. சரிங்க. இப்ப அவங்கள திருத்தி அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னோட பற்றாங்கய்யா. அல்ல, அது தேவையில்லை. அது நீ வாழ்த்துங்க, அது பிரபஞ்சம் பண்ணிடும். அதெல்லாம் சந்தோஷமா முதல்ல எப்படி பழகினீங்களோ 2 பேரும் அதே மனநிலை கொண்டு வாங்க, வாழ்த்துங்க. பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உங்க 2 பேருக்கும் கூடவே கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண வச்சுக்கலாம், அதுவே விலக்கி வச்சிரும். அதை அக்செப்ட் பண்ணீங்க அவ்வளவு. நீங்க டிசைட் பண்ணாது, டிசைடிங் இடத்துல வராதிங்க. சரிங்க. பயிற்சிகளை ஒழுங்கா பண்ணணும், மெயின் ரொம்ப முக்கியம். உடம்பு நல்ல அணுக்களும் காந்த அணுக்களும் வான்காந்தல கலந்துருந்தாதான் நாம கேட்கிற பிரேயர் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா தள்ளி விடும். சரிங்க, சரிங்க. ஆனா நம்ம ஏற்கனவே போட்டதுதான் வரும், இல்லைன்னு வராது. சரிங்க, சரிங்க, சரிங்க. அதாவது அப்படியே ஒரு இமேஜினேஷன் பண்ணி அந்த பயிற்சிகள், நீங்க சொல்ற பயிற்சிகள் எல்லாம் ஒரு அந்த இதுல பாவிச்சு அது பண்ணி இது பண்றேங்க. ஆனா கொஞ்சம் நாள் ஆகும், ஏன்னா இது வந்து கர்மயத்துல வந்து ஆழமா நான் வந்து இல்ல ஒரு விஷயம், நீங்க அதுக்குதான் கடலுக்கு போக சொன்னேன், குளிக்க சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அந்த அந்த ஆறாவ ஃபாஸ்டா எடுத்துரும் கடல்ல முழுகுனாவே. சரிங்க, உங்களுடைய கான்சென்ட்ரேட்டடா இருந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி விடும், கொஞ்சம் டைமுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் உங்களை. சரிங்க, அதுக்கப்புறம் வீட்டுல வந்து ஒரு டெய்லி அணையா ஒரு நெய் தீபம் ஏத்துங்க, உங்க கையால டெய்லி விளக்கேத்தி சாமிஜி கும்பிட்டு உங்க குலதெய்வத்தை கும்பிட்டு நீங்க ஒரு தவம் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரெகுலரா பண்ணுங்க. ஒரு 100 நாள்ல நீங்க அற்புதமா மலர்ந்து நிப்பீங்க. அவரே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போயிடுவாரு, இல்லைன்னா அகைன் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும். நல்லபடியா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமா மகேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். பேராசிரியா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப சிறப்பான உரை. எப்போ நீங்க உங்க பேராசிரியர் உங்களுடைய உரை நீங்க கொடுக்கும் பொழுதும் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல புத்துணர்ச்சி ஏற்படுது ஐயா. நீங்க சொன்ன மாதிரி நாம என்ன நினைக்கிறோம், நாம மனம் இது செய்ய முடியல அதை செய்ய முடியலன்றதுக்கு முதல்ல அடிப்படையா அந்த உடல் வந்து நீங்க அந்த பயோமேக்னட்டிசம் வந்து நல்லா சரி பண்ணுறீங்க. அந்த உடற்பயிற்சி காயகல்பம் அது பிரைமரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டீங்க. அதை பண்ணிட்டு தான் நம்ம மற்றதே யோசிக்கணும் ஐயா. நீங்க உங்களுடைய ஊரிலிருந்து அதான் புரிஞ்சுக்க முடியுது.
இது இப்படிலாம் செய்யும் பொழுது இப்போ நம்ம மனவளக்கலையில் இருக்கோம், குடும்ப உறுப்பினர்கள் மனவளக்கலை பற்றி தெரியும், பட் அவங்க இல்லை. இருந்தாலும் இவங்களை அனுசரித்து நம்ம போகணும் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து நைட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா என்ன திடீர்னு இப்படின்ற ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் ஏதோ இது யூடியூப்ல கேட்குறீங்க, பேராசிரியர்கள் உரையை கேட்குறீங்க, ஏன்னா டெய்லி அதையே கேட்டிருக்கீங்களான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புரியல. ஏன்னா இதை மீண்டும் மீண்டும் நம்ம கேட்கும்போது மேல் பதிவாக நமக்கு நல்ல விஷயங்கள் பதியுதுன்னு நமக்கு உணர்றோம். அதெல்லாம் இருக்கியா எல்லாத்தையுமே கடந்து இப்ப நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிற ஒண்ணே ஒண்ணு, உடற்பயிற்சி காயபலத்தை வந்து ஏர்லி மார்னிங் செய்துட்டு வர வர ஆட்டோமேட்டிக் எல்லாமே தன்னால மாறிடுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிடும் லைஃபுக்கு. ஆமாங்க ஆமாங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய உரை எப்பொழுதுமே ஒரு அதாவது அன்பர்களை வந்து அப்படியே ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து செய்ய சொல்லக்கூடிய அந்த பயிற்சிகளை செய்யறதுக்கு நல்ல ஒரு இதா இருக்கீங்கய்யா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடனுங்கய்யா. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் இதுக்கு மேலே தேர மாட்டேன்னு தூக்கி போட்டாள். நானே அப்படி பயிற்சி பண்ணி சாமிஜார்ல இருக்கிறேன்னா அது நான் எல்லாருக்கும் சொல்லணும் இல்லைங்க. அதுதான் வேற ஒன்று. நான் உணர்ந்ததை தான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் உணராத சொல்லலை. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கார்த்திக் அவர்கள். வாழ்க வளமுடன். சென்னையிலிருந்து கார்த்திக் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கருமையம் இறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கய்யா. கருமையம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிறப்புக்கு முன்ன வந்து முதல்ல அமீபால இருந்து ஆரம்பிக்குது. நமக்குதான் தெரியுமாங்க. கருமைங்கிறது அது ஒரு ஸ்டாண்டர்டு. பிறப்புக்கு முன்ன இறப்புக்கு முன்ன எதை நீங்க பிறப்பு இறப்புன்னு நினைக்கிறீங்க? கூடு வந்து ஐஸ் கட்டி கூடு கரையிறதாங்க பிறப்பு இறப்புன்னு நினைக்கிறீங்கல்ல. கருமையும் இறப்பதும் இல்லை, பிறப்பதும் இல்லை. அது அது அந்த ஜெனட்டிக் வந்து ஓரிரு தாவரத்துல அமீபால இருந்து ஆரம்பிச்சு அந்த எல்லா பதிவும் அங்க அப்ப அங்க மேல அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் கை இப்படி இருக்கணும், கால் மலர்ந்து 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 வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த ஷேப் எடுத்த பிறகு அதே கருமையும் தான் இருக்கு. எக்ஸஸா நம்ம பதிவு போட்டுட்டே இருக்கிறோம். அந்த பதிவு தகுந்த மீண்டும் கூடு கலைஞ்சிடும், மீண்டும் ரெக்கார்டு அப்படியே போய்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்கும் வான்காந்தத்துல. இதுக்கு தகுந்த யாராவது உடம்பு இருக்கிறாலும் ஒன்று அட்டாச் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தையோட வயிற்றுல கர்ப்பப்பையில போய் மிக்ஸ் ஆகும். இது எப்பவுமே அந்த கருமையும் போயிட்டே தான் இருக்கும். உடம்பு தான் சட்டை கேட்டுற மாதிரி மாறினே போகுமே தவிர கருமையும் கீப் ஆன் டிராவலிங் தான். அது ரெக்கார்டு இருந்துகிட்டே இருக்குங்கய்யா. அந்த ரெக்கார்டெல்லாம் எப்போ அந்த கருமையும் எடுத்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்கு கேசட் மாதிரி தான். டெக் இருக்கும் பொழுதே அந்த கருமையத்துல நீங்க தவம் பண்ணி பண்ணியும் எம்டினஸா பழகி பழகி அந்த பதிவெல்லாம் ரிமூவ் பண்ண 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 என்ன ஆகுனா அந்த பிரம்மத்தோட பிரம்மமா கலக்கும் போது தான் முக்தி ஆகுது. அப்புறம் கருமைய வேலை இருக்காது. ஒருவேளை தூய்மையான கருமையம் ஆயிடுச்சுன்னா மகான பிறக்கும். அந்த கருமை மகான உருவத்துக்கு வரும். நன்றி. ரொம்ப தெளிவான நன்றி. ஆமாங்க ஐயா. வாழ்த்துக்கள். நல்லா பயிற்சி பண்ணுங்க ஐயா. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரிஷ் சுந்தரவடிவேல் அவர்கள். வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? இப்போ கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி வந்து, அப்போ பிசிக்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மேக்னெட்டிசம் அப்படின்னா அந்த இப்போ ஒரு மேக்னெட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஸ்டீல் பார் மேக்னெட்னா அதுவும் மேக்னெட்டைஸ் ஆயிடும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் படிச்ச வரைக்கும் ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து மேக்னெட் மேல போச்சுன்னா அப்போ வந்து மேக்னெட்டிக் கரண்ட் உருவாகுதுன்னு படிச்சிருக்கோம். இப்போ அது வந்து உங்களுக்கு இங்கேயும் நீங்க காந்தம் பத்தி சொல்றீங்கல்ல, இப்போ அது வந்து இப்போ காந்த களம் குருவோட காந்த களம் அப்படின்னு சொல்றீங்களே, இப்போ அதுவும் அதே மாதிரிதான் நான் இதுவான்னு கேக்குறீங்க. அந்த அவங்க இப்போ இந்த ஸ்கை குரூப்ல நம்ம கலந்து இருக்கும் போது இந்த பயிற்சி பண்ணும்போது அந்த குரு அருளால நமக்கும் அது ஒரு பாதுகாப்பா இருக்குமான்னு ஒரு கேள்விங்க ஐயா. நன்றி. ஆமா ஆமாங்க. காந்தம் தாங்க இருக்கு. காந்த கடல்ல தான் இருக்கிறோம். காந்தம்ங்கிறது வேற இல்லைங்கய்யா. உங்களுக்கு இருப்பு நிலையே காந்த நிலை தான் இருக்குது. அது வந்து பாசிட்டிவ் மேக்னெட்டா இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. அதாவது ரெண்டு தான் இருக்குது காந்தத்துல, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப இருப்பு நிலையே வந்து பாசிட்டிவ் மேக்னெட்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பக்கம் மட்டுமே அங்க அதிர்ந்துகிட்டு இருக்கு, அங்க நெகட்டிவ் இல்லாதனால அட்ராக்ஷன் ரிப்பல்ஸ் கிடையாது. அது அப்படியே ஐடியலா இருக்கக்கூடிய நுண்ணதிர்வு. அதுவே திணிவாகி அது சொல்லும் போது அது வந்து இந்த இருப்பு ஸ்டாட்டிக் காந்தத்தை ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டைனமிக் ஃபோர்ஸ்ன்றார் சுவாமிஜி. ஸ்டாட்டிக்காக ஃபோர்ஸ் இருக்குன்றார் சுவாமிஜி. ஸ்டாட்டிக் மெட்டீரியலே ஃபோர்ஸ் தான், ஃபோர்ஸபிளா தான் இருக்கு. ஆனா பாசிட்டிவா இருக்கிறதுனால அது வந்து
இயக்கத்துக்கு வரல. அதுவே அந்த மெட்டீரியலே திணிவாகி, அந்த காந்த மெட்டீரியல் திணிவாகி அது சொல்லும்போது டைனமிக் எனர்ஜியா வருது. அந்த டைனமிக் எனர்ஜி தான் நெகட்டிவ்ன்றாங்க. இயக்கத்துக்கு வரக்கூடிய பொருள் நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்பதான் ரிப்பல்ஸ் பண்ணுது. அப்ப அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி எங்குமே வரும்பொழுது அது நிறைய வான்காந்தம் இருக்குது. நம்ம எல்லாமே அணுக்கள் தான், காந்தம் தான். நம்ம ஒவ்வொரு அணுவுமே செல்லுமே நார்த் போல் சவுத் போல்ல கிளிங்கிங்ல தானே ஒட்டப்பட்டிருக்கு. எல்லாமே காந்தத்தானே பிடிச்சிக்கிட்டு இருக்கு. காந்தம் இல்லைன்னா கொட்டிடுவோம் நம்ம. நார்த் போல் சவுத் போல் அணுக்கள் இருக்கா, ஷேப் இருக்கா, சிமெண்ட் மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா மென்மை தன்மையுடையான சாஃப்ட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட் மெட்டீரியல் என்ன பண்ணுன்னா காந்தத்தை எவ்வளவு வேணாலும் தனக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். சாதாரண இரும்புல காந்தத்தை அதுக்கு உண்டான குவான்டிட்டி தான் வச்சுக்கும், அப்படியே தள்ளி விட்டுடும். அந்த அயன் மட்டும், பர்டிகுலர் அயன்ல மட்டும் காந்தங்கிற எனர்ஜியை நிறையவே ஸ்டோர் பண்ண முடியும். அதனால அது வந்து அங்க ஃபங்க்ஷனுக்கு வருது. ஸோ அதனால எல்லாமே காந்தம் தாங்க. நீங்க பாக்குறது காந்தம், சுவைக்கிறது காந்தம், சுத்தில காந்தம், உள்ள காந்தம், வெளியே காந்தம், இருப்பே காந்தம், வான்காந்தம், இருப்பு நிலை காந்தம், ஜீவகாந்தம், எவ்ரிதிங் இஸ் த மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் மேக்னெட்டிக். வித்தவுட் மேக்னெட் எதுவுமே இல்லை. அதுதான் காந்த நிலை அறியாமல் அறிவினை அறிவது, காந்த நிலையம் கருமையும் அறிவதோ மாந்தராக வாழுகின்ற அவருக்கும் மாற்று வழி விஞ்ஞானத்தில் தத்துவத்தில் இல்லைன்னு சாமி சொல்லியிருப்பாங்க. முந்தையர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். அதனால காந்த தத்துவம் தாங்க எல்லாமே. எல்லாம் இது மேக்னெட்டிக் பிலாசபி தான். காந்த தத்துவம் ஒருத்தருக்கு புரிஞ்சிச்சுன்னா இறை தத்துவம் கனெக்ட் ஆயிடும் நான் சொல்லுவாங்க சாமி. இது வந்து பெரிய சப்ஜெக்ட் நீங்க கேட்டது. டீட்டெயிலா ரொம்ப உள்ள போகணும்னா நீங்க தவம் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண தவமே காந்தம் தான், எக்ஸசைஸ் காந்தம் தான், பார்வை காந்தம், சுவை காந்தம், அத்தனையும் நல்லா சிந்திச்சு பாருங்க. இறையே காந்தம்ன்றப்போ காந்தம் உங்களை அனுபவத்துக்கு கொண்டு வருது, இறை வந்து அது உணருது. இதுதான் கான்செப்ட். அனுபவிக்கிறவனே காந்தம் இருந்தாதான் இறைவனை அனுபவிக்க முடியும். காந்தத்தன்மை இல்லைன்னா இறை அப்படியே நின்றுடும், உற்பத்தி ஆயிருக்காதுங்கய்யா. அதான் சக்தி, அதான் ஆற்றல். புரியுதுங்களா ஐயா? மியூட் ஆயிடுச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன். கரும்பு சாறு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, இனிப்பு இருக்குது, ஆனா சாரா இருக்கும். அது நாக்குல வச்சா சுவைச்சாதான் அப்ப கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரிதான் இருப்பு நிலை பிரம்மம், அது தன்மை தான் காந்தம். அது இருக்கு, அந்த தன்மை இருக்கு, அது ஆற்றல் தன்மை தான் காந்தத்தன்மை. அப்ப எல்லா பொருளுமே காந்தம் தாங்க. இப்போ இருப்பு நிலை இருக்குது, இருப்பு தான் பாக்குறீங்க, அது காந்தம் இருந்தா தான் பார்க்க முடியும். ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக சிறப்புங்க ஐயா. அடுத்த அன்பராக எஸ் வளர்மதி அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் உங்களுடைய பெரிய ஃபேன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுடைய பேச்சு வந்து அவ்வளவு டேபிள் பேனா சீலிங் பேனான்னு சொல்லி அதாவது அதை விவரிக்க முடியாது ஐயா. அந்த மாதிரி உங்க பேச்சு இருக்கும். இப்ப கூட நீங்க விடாது கருப்புன்னப்போ அந்த அன்பருக்கு ஒரு சிரிப்பு வந்துடுச்சு எனக்கு. அப்படி ஒரு உங்க பேச்சிலேயே அந்த ஒரு அப்படியே உண்மை கலந்து அப்படியே ரொம்ப ஆழ்ந்து போயிடுவேன். ரொம்ப சிறப்பையா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பொதுவான கேள்வி, இந்த உப்பு வந்து இந்த பக்தி மார்க்கத்துல வந்து நம்மளை சுத்தி போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் வந்து உப்பு மிளகு காணிக்கையா அம்மனுக்கு செலுத்தினா நம்ம உடல் நோய் எல்லாம் போயிடும் அப்படின்வாங்க. அந்த உப்புக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பொதுவா உப்பு எல்லாமே எலுமிச்சை பழம், மிளகா எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இது என்ன சுத்தி கொள்ளுவோம்னா, நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா 3 உடல்கள், பருவுடல், அணு உடல், காந்த உடல், 3 உடல் இருக்கு நமக்கு. அப்ப பருவுடல் என்பது அணுக்கள் சேர்ந்த பேக்கேஜ் தான் பருவுடலா தெரியுது. அப்ப பருவுடலா எப்படி இருக்குன்னா, அணுக்கள் வந்து அடுக்கப்படணும் இல்லையா? ஒரு அணுவே 120 ட்ரில்லியன் சொல்றாங்க குவான்டிட்டி அணுக்கள். அந்த அணுக்களை வந்து காந்தம் தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பருவுடல்ல அணுக்கள் உடல் தான் பருவுலா தெரியுது. அந்த விரிவலை வர காந்த ஆறா எனர்ஜி உடம்பையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், சுத்தி கொஞ்சம் அவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்கும், ஆறா எனர்ஜின்னு சொல்லுவாங்க. கண் வழியா அதுதான் பாக்குது. அப்ப இன்னொருத்தர் நம்மளை பாக்குறாங்கன்னா, அவங்க வந்து நம்மள வந்து ஒரு தவறான பார்வையில பாக்குறாங்க, கோபமா பாக்குறாங்கன்னா, அவங்க காந்த வேகமா நம்ம உடம்புல பாய்ஞ்சிடும். காந்தத்துல நம்ம காந்தத்துல பாய்ந்து விஷமாக்கிட்டோம். அப்ப என்ன ஆகும்னா, அதுக்கு கொஞ்சம் திணறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, திஷ்டின்னு சொல்லுவாங்க, பயந்தா. அப்போ உடம்புல இருக்கிற அணு அடுக்குகளை பிடிச்சிக்கிட்டு காந்தம் உங்க ஆறா எனர்ஜி ஷிஃப்ட் ஆயிடுமா, தனியா கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி நிற்கும். அப்ப பாத்தீங்கன்னா உங்க உடம்பு அன்ஈஸியா இருக்கும், உங்க மைண்ட் நினைக்கிறது நடக்காது, ஒரு மாதிரி பைத்தி முடிச்ச மாதிரி இருக்கும், அன்ஈஸியா இருக்கும், உங்களால முடியாது. ஆனா காந்தம் டிஸ்லொகேஷன் ஆகி போச்சு. அது ரீலொகேட் பண்ணணும் அப்படின்னா
அப்போ திருஷ்டி அப்படிங்கிறது அமிலத்தன்மை, பாய்சன். அந்த அவங்க கிட்ட இருந்து வந்த விஷத்தன்மையான அந்த பார்வை காந்தம் விஷத்தன்மையோட உள்ள வந்து சாப்பாட்டுல உற்பத்தி ஆகலாம், வெளியே இந்த கோள்கள்ல இருந்து வேற சஞ்சாரங்கள் வரலாம், இது மாதிரி மனிதனுடைய பார்வையில் வரலாம், நாய்கிட்ட இருந்து வரலாம், ஏதோ ஒன்று நெகட்டிவ் உள்ள வந்துடும். அது அழுக்கு வந்து அமிலத்தன்மையா இருக்கும். ஆனா எலுமிச்சம்பழம், அவரோட கல் உப்பு இதெல்லாம் வந்து ஹைலி பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது அல்கலைனா இருக்கும். அதை கொண்டு வந்து உங்க கழுத்து, அது எப்பவுமே திருஷ்டி எங்க இறங்குன்னா அந்த கதுக்கு முதுகு பின்னாடி இறங்கிடுமா. அப்ப அந்த எலுமிச்சம்பழம், அந்த மிளகா, இந்த மாதிரி கல்லூப்பெல்லாம் நம்ம தலையை சுத்தும் பொழுது சுத்த என்ன ஆகும்னா அந்த உங்க ஆறா எனர்ஜில டச் ஆகும். அந்த லெமனு, அந்த கல்லூப்பெல்லாம் அதுல இருக்கக்கூடிய அவங்க காந்தத்துல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் இதை உள் வாங்கி சக் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா காந்த உடல், 3வது உடல் காந்தம் 2வது உடலோட 100% லொகேஷன் ஆகி சரியாயிடும், திருஷ்டி சரியாயிடும். அதுக்குதான். சரிங்க ஐயா, சரிங்க, மிக்க நன்றி ஐயா. இன்னொரு கேள்வி, இது இப்ப கண்ணாடி பயிற்சி வந்து நீங்க பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்றீங்க. எழுந்த உடனே கண்ணாடி பயிற்சி பண்ணக்கூடாதுங்களா ஐயா? நீங்க எத்தனை மணி எழுந்திருக்கிறீங்க தெரியலையே? நான் ஒரு 5 மணி ஐயா. அப்போ கண்டிப்பா கண்ணாடி தான் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பயிற்சி பண்ணலாம், நீங்க பயிற்சி உடற்பயிற்சி, பண்ணலாம். பட் ஆனா மை ரெக்வெஸ்ட், நீங்க சீக்கிரம் எழுந்து ஒரு அட்லீஸ்ட் 4 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிட்டு நீங்க 5 மணிக்கு 5ல இருந்து 5:30 வந்து கண்ணாடி தவம், 5:30ல இருந்து 6க்கு ஒரு தவம் பண்ணுங்க. சரிங்க, நல்லா இருக்கும். நீங்க சீக்கிரம் எழுந்து பாருங்க. லைஃப்ல நைட்டு உணவு ஸ்டாப் பண்ணுங்க, சீக்கிரம் எழுந்துடலாம். 4 மணிக்கு எழுந்து பயிற்சி பண்ணாதான் மனவளக்கலை சக்சஸ் ஆகும். நமக்கு அதை டைஜஸ்ட் ஆகணும், உங்க ஃபங்க்ஷனுக்கு வருது. நான் என் அனுபவத்துல சொல்றேன், ரூல்ஸ் கிடையாது, நான் அனுபவத்துல சொல்றேன். மகரிஷியே சொல்ற மாதிரி இருக்கு. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக புவனேஸ்வரி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வி எல்லாமே எனக்கு பதில் இந்த ஸ்பீச்லயே கிடைச்சிச்சுங்க ஐயா. ஆனாலும் அதை திருப்ப ரீகால் பண்றப்பதான் என்னால பண்ண முடிய மாட்டேங்குது. இது இப்போ நான் முன்னாடியெல்லாம் வந்து காலையில எந்திரிச்சு கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு அப்புறம் டைம் கிடைக்கிறப்பதான் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருந்தேங்க ஐயா. இப்போ ஒரு வாரமா தான் ஒருத்தவங்களோட மூலியமா அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்றத இப்ப பண்ணிட்டு இருக்கிறேங்க ஐயா. அந்த எல்லாமே இப்ப அந்த உடற்பயிற்சி பண்றது நம்ம இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறதே வந்து இப்பதான் எனக்கு தெரியுதே. உடற்பயிற்சியே இப்படி பண்ணணும் அப்படின்னு எனக்கே அந்த ஒரு டவுட் இருந்ததுங்கய்யா. உடற்பயிற்சி அப்ப இவ்வளவு தவங்களும் இதெல்லாம் பண்றத விட இந்த உடற்பயிற்சி வந்து தவம் மூலியமா பண்றது வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறத இன்னும் நான் பிராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டேங்க ஐயா. நானு இப்பதான் நான் பண்றதுனால இன்னொன்னு என்னன்னாங்கய்யா, இப்ப நம்ம அது உடற்பயிற்சி பண்றப்பயும் சரி, இது ரிலாக்ஸ் பண்றப்பயும் நம்ம தூங்கிடுறோம் இல்லையா? அப்ப அந்த ஆற்றல் வந்து நம்மளுக்குள்ளார இறங்குமா? நம்மளுக்கு அது தெரியுமா? அந்த நம்ம விழிப்பு உணர்வோட அதை எப்படி பண்ண முடியும்? கரெக்ட். அது நீ ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது தூக்கம் வந்தா தூங்கலாம், தப்பு இல்லை. சாமிஜே தெய்வீக உறக்கம் தான் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஆரம்பத்துலனா தூக்கம் மாதிரி இருக்கும், ஆனா தெய்வீக உறக்கம்னா சப்கான்சியஸ் தாண்டிடுவீங்க. தூக்கம் சப்கான்சியஸுக்கு போக மாட்டீங்க. நீங்க தூக்கம்ங்கிறதே ஒரு பீட்டா டு ஆல்பா இன்பிட்வீன்ல இருப்பீங்க. அங்க ஒரு பட்டும்படாத தூக்கம் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உறக்கம்ங்கிறது அப்படின்னா சப்கான்சியஸை தாண்டிடுவீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது உறக்கம் மாதிரி, உங்களுக்கு தூக்கம் மாதிரி தான் இருக்கும். நல்லாவே வேலை செய்ய தைரியமா நல்லா தூங்குங்க. அதுக்கு தேவையான எத்தனை 120 ட்ரில்லியன் துகள் செல்லு, அதுக்குள்ள போனீங்கன்னா இன்னும் கோடிக்கணக்கான துகள் தோலா போக போக ஒரு லேயருக்கும் நம்ம ரெஸ்ட் கொடுக்காம நிறைய எனர்ஜி இல்லாம கிடக்குது. நல்லா அது தூக்கம் எடுத்துக்கும், தூங்க விடுங்க. 100 நாள் கூட தூங்கட்டும் ரிலாக்ஸேஷன்ல. அது தேவையான எனர்ஜி எல்லாம் ரீஃபில், உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து ரீஃபில் பண்ணிட்ட பிறகு ஒரு 100 நாள் 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு நல்ல எனர்ஜி ரீஃபில் ஆன பிறகு அதுவா உங்களுக்கு ஒரு விழிப்பு நிலையோட ஒரு ரிலாக்ஸேஷன் நடக்கும். அது வரைக்கும் விடுங்க, தூங்க விடுங்க. தூக்கம் நல்ல. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க, அது எனக்கு தெரியல எப்படின்னு. என்னோட சிந்தனையில அது இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து எந்த பயிற்சியும் பண்றது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. பட் ஆனா அவங்க வாழ்க்கையில வந்து நல்லா தானே இருக்காங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு
எல்லாம் நல்லாவே இருக்காங்க. பணம் பொருளாதாரத்திலயும் சரி, குடும்பத்திலயும் சரி நல்லா இருக்காங்க. நாம இவ்வளோ பயிற்சி பண்ணியும் நம்ம வந்து இப்படி இருக்கோன்றது ஏன் அந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார இருந்துட்டு இருக்குதுங்கய்யா. அது பொதுவாக கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்க நிலை, சந்தர்ப்பத்தால் ஒரு இயற்கை நிகழ்ச்சி மோதலெல்லாம் வாழும் உயிர்களுக்கு பல ரசாயனம் தரும் மாற்றம், தரமொக்க இன்ப துன்பம் தகுந்தருவம். இதில் ஒரு இது சொல்லுவார் இல்லையா சாமிஜி, பிளானட்ஸ் பொசிஷனு. நீங்க பிறக்கும்போது அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், 7 தாதுக்கள் எப்படி சூப்பராக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து அவர் நல்ல லைஃப் ஸ்டைல் செக் பண்ணி பாருங்க, எதுக்கும் கவலைப்பட மாட்டாரு. நல்லா படுத்த உடனே தூங்கிடுவாரு. 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்குறாருன்னு அர்த்தம். அவரு நல்லா திருப்தியா சந்தோஷமா சாப்பிட்றாரு. கண்டது அவருக்கு உடம்பு பிடிச்சி சாப்பிட்றாரு. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் நிச்சயமா அவங்க எழுந்துப்பாங்க. 5 மணிக்கெல்லாம் எழுந்துப்பாங்க. ஓரளவுக்கு அது வாக்கிங் போவாங்க. அந்த எல்லாமே கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட்னஸா இல்லாம எதுக்காக இருந்தாலும் ஹாப்பியா இருக்குது. திருப்தியா அவங்களோட பாரம்பரிய உணவு என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க உடல் அதே மாதிரி தசா புத்தி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 20 வருஷம் சுக்கிர புத்தி வந்துடலாம் ஒரு சிலருக்கு ஒர்க் பண்ற மாதிரி, இல்ல சனி தசை ஒர்க் பண்ணணும், குரு ஆரஸ்கோப்பும் நல்லா ஃபங்க்ஷனுக்கு வரும் ஒரு சிலருக்கு. எல்லாமே சரௌண்டிங் சிஸ்டம் ஒத்துழைக்கும் போது, ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும்போது இந்த பயிற்சி பண்ணலை அப்படின்னா கூட அவங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா சின்சியரா கோயிலுக்கு போவாங்க, சின்சியரா ஒரு வீட்லயே ஒரு பூஜை பண்ணுவாங்க, டைமுக்கு சாப்பிட்டுக்குவாங்க, உடம்ப அழட்டிக்க மாட்டாங்க, மனசு அழட்டிக்க மாட்டாங்க, எது வருது அக்செப்ட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு இயல்பா இருக்கிறதுனால ஒரு மனிதனா வாழும்போது ஆரோக்கியமா நல்லா வெல்த் அண்ட் ஹெல்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. உண்மைதான். நமக்கு அந்த வாய்ப்பு இல்லைனால நீங்க விதியை மதியால் வெல்லலாம், அது விதி. ஆனா நமக்கு விதி இப்படி இருக்கிறதுனால நம்ம பயிற்சினால அதுக்குதான் 3 மணிக்கு ஏதாவது விதி மதியால் வென்றுடுவீங்க. 3 மணிக்கு எழுந்து இவெல்லாம் எனக்கு தேர மாட்டான், இவெல்லாம் 10 பைசா வராதுன்னு சொன்னவங்க என்ன, அவன் உண்மையை அப்படிதான் ஆயிட்டேன். தாடியெல்லாம் விட்டுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு 10 ரூபாய் கையில் இருக்காது, அந்த மாதிரி ஆயிட்டேன். மெட்ராஸுக்கு வந்து பெரிய ஆளாகி மறுபடியும் ஜீரோக்கு வந்து இவன் தேர மாட்டான்னு சொல்லிட்டு போனவங்க தான் என்ன எல்லாருமே. 10 ரூபா கூட இருக்காது கையில. ஆனா சுவாமிஜி என்ன தடுத்தாறு கொண்டு மனவளக்கில் உள்ள வந்து என்ன பயிற்சியெல்லாம் நான் வந்து பண்ண ஆண்காந்த ஜீவகாந்தம் அதிகமா பயிற்சி பண்ண வர வர எல்லாமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸா மாறி எல்லாமே நடந்தது இல்லையா. நானே உதாரணம். பயிற்சி தான். 3 மணி பயிற்சி பண்ணி பாருங்க, நீங்க கொஸ்டினே கேட்க மாட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் சூப்பர் ஆயிட்டேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், அருளும் பொருளும் குவிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்களே. அங்கதாம வரப்பிரசாதம் புதையில இருக்கு. 6 மணிக்கு மேல எதுவும் கிடைக்காதுமா எழுந்தீங்கன்னா. 3 மணி ரகசியம், 4 மணி ரகசியம் உங்களை மகாலட்சுமி கடாட்சமாக்கும், அற்புதமாக்கும், பிறவி பயணம் இருக்கும், உங்களுக்கு பொருள் அருள் எல்லாமே வந்து குவியுமா. அதையும் பயன்படுத்திங்க. நீங்க தான் மாதிரி எண்ணத்தை போட்டு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வரணும். உங்க வாழ்க்கையே அதுதான் அடங்கியிருக்கு, ஞானமே அதுதான் அடங்கியிருக்கு. 6 மணிக்கு மேல வீழ்ச்சி நீங்க குளிச்சீங்கன்னா பொருளும் வராது, அருளும் வராது, அதிர்ஷ்டம் வராது. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு, நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக ராம் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உண்மையிலே உங்களோட ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப வந்து எனக்கிட்ட வந்து இப்ப முன்னாடி ஒரு அன்பர் கேட்டார்ல, இந்த பழி வாங்குற எண்ணம் இருக்கு அப்படின்ட்டு கேட்டாங்கல்ல, அதே மாதிரி அந்த இதுக்கு வந்து நம்மள்ட்ட இந்த ஈகோ இருக்குதுங்கய்யா. ஈகோ வந்து நான் பெரிய, அது எப்படி என்ன நீ சொல்லலாம், நான் சொல்றது இவ்வளவு நாள் கேட்டில்ல, அது எப்படி நீ நான் சொல்றதை கேட்கலாம். அந்த ஈகோ வந்து நம்மள்ட்ட இருக்குது. அதாவது ஈகோ இருக்கிறதுனாலதான் ஒரு இது பண்ண முடியலங்க. அது எனக்குமே அதிகமா இருக்குது. அது எப்படிங்க அந்த ஈகோவை கரைக்கிறது. அவன் என்ன இப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி சொல்லிட்டானே. இப்ப நம்ம ஆபீஸ்ல போறோம் அப்படின்னா நம்ம பாஸ் சொல்றாருன்னா நமக்கு சம்பளம் தரணும், இது பண்றோம், சரின்னு கேட்டுக்கிறோம். ஆனா அது மத்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட, ஃபேமிலியில, இப்ப மத்த வெளியில ஏதாவது ஒரு கடைகள்லயோ இதுலயோ அவன் எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு அதை மனசுல அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த ஈகோவை எப்படி வந்து கரைக்கிறது, இது வந்து ஒரு முத கேள்விங்க. இன்னொரு கேள்வி வந்து இப்ப வந்து ஒரு பயந்த மனநிலையே இருக்குதுங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அந்த மாதிரி ஒரு பயம் வந்து வேலையில என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அந்த மாதிரி ஒரு கவலை. அதை எப்படி ஓவர் கம் பண்றது? 2 கேள்வி. ஓகே, நல்ல கேள்வி சார் கேட்ட. சூப்பர், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இப்போ வந்து ஒரு இந்த உலகத்துல பாத்தீங்களா, நமக்கு வந்து 6 சக்கராஸ் இருக்கு இல்லையா. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, துரியம் இருக்கு இல்லைங்களா ஐயா. அப்போ உங்க லைஃப் ஸ்டைல் நான் கேட்கல, நான் இதனால பேசிக்கிட்டு இருக்கேன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஐயா, நம்ம சாப்பிட்றதெல்லாம் 7வது தாதுவா மாதிரி வித்து சக்தி மூலாதாரத்துல குவிஞ்சுக்கிட்டு இருக்கு.
நம்ம என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோன்னு தெரியாது. ஏற்கனவே பரித்துண்ணல் ஆணவம் கண்மமாய் வந்ததே உணவு விலங்கினத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த உணவு வந்து நீ அசைவம் சாப்பிடலாம் சைவம் சாப்பிடலாம் எனக்கு தெரியாது. அசைவம் சாப்பிட்றப்ப கண்டிப்பா அது நம்ம ஆளுமைக்கு வரும். அதையும் தாண்டி சைவமே நீ சாப்பிடா கூட சரி, நாம வந்து தாமச குணம் உடைய உணவு, ரஜோ உணவு அசைவம். தாமச உணவுனா மந்தத்தன்மையுடைய பூமிக்கு அடியில் இருக்கிற கிழங்கு வகைகளே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பூமிக்கு மேல இருக்கிறத சாப்பிட்டா சாத்வீகன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம மேல இருக்கிறத சாப்பிட்டா. ஸோ உணவு ஸ்டைலு, நம்ம தூக்கம், நம்முடைய வாழ்க்கை ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கும். மூலாதாரத்திலே தேக்கம் இருக்கும் நமக்கு சக்தி எல்லாமே. நீங்க சொல்றது பார்த்தா உங்களுடைய சக்தி மூலாதாரத்துல ரொம்ப ஃபோர்ஸா கீழ்நோக்கி அதிகமா இருக்கு. கீழ்நோக்கு வேகத்துல ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உணவு ரொம்ப கீழ்நோக்கு வேகத்துல இருக்கிற உணவு சாப்பிட்டா அது ஒண்ணு வரும். நம்முடைய எண்ணங்கள், நம்ம ரெக்கார்டு பூர்வ ஜென்மம் பண்ணி புண்ணியத்துல வரக்கூடிய ரெக்கார்டு, பிளானட் பொசிஷன், இது எல்லாம் ராகு தசை ஒரு வேளை உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட்டா கீழ்நோக்கு வேகத்துல தான் அது ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களை. கேது நடக்குதுன்னா மேல் நோக்கு வேகத்துல இருக்கும். ராகு கேது நம்ம கிட்ட இருக்கு பாதை, அதெல்லாம் நடந்து அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, நம்ம பழக்க தோஷத்துல நம்ம வினை பயனால மூலாதாரத்துல குவிந்து வித்து சக்தி நிறைய உற்பத்தி ஆகி அது பயனுக்கு வராம கீழ் நோக்கி இருந்துட்டு இருக்கும்போது இந்த ஈகோ ஆணவம் கண்மம் ஆகி, அதாவது பேராசை, இது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மூலாதாரத்திலே உங்களுக்கு குவிஞ்சு இருக்கும்போது ஆணவம்ங்கிறது தப்புலாம் இல்லை, நம்முடைய இயல்பு. அது தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு ஆணவம் போயிடும். ஏன்னா நானே இல்லைங்க, நீங்க உண்மையிலே உத்து பாருங்க உங்களை. அதுதான் நான் சொல்றதுல நம்ப வேணா, சுயமா சிந்தித்தே தெளிவான சாமி சொல்லு. நீங்க உடம்பு சொல்றீங்களே, நீங்க உடம்பா பாருங்க, இது உங்க உடம்பா? இப்ப நல்லா உழுத்து பாருங்க, வெறும் அணு துகள்கள் கூட்டம் தாங்க. பான்ஸ்போர்டோட சன்னமா இருக்கிற துகள் கூட்டம் தானே நீங்க. உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும், நீங்க யாரெல்லாம் நண்பர் சொல்றீங்களோ அவரெல்லாம் எல்லாமே அணுக்கள் கூட்டம் தானே. யாருமே அணு தவற இல்லை. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க ஈகோவா இருக்கிறதுக்கு? யாருமே இல்லை. நீங்களெல்லாம் அவரும் இல்லை. கடைசியில் பாருங்க, உத்து பாருங்க, உண்மையிலே நினைச்சு பாருங்க, எல்லாம் இருப்பு நிலை பிரம்மமும் அதனுடைய அசைவுதான். அப்ப பிரம்மலோகம் தான், பிரம்மம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. திணிவு தகுந்த மாதிரி நம்மளை தப்பா நினைச்சுக்கிட்டு இங்க ஈகோ. அப்ப நான் யாரும் தெரிஞ்சுட்டா அந்த ஈகோ தானா உடம்பா நினைக்கும் போது ஈகோ, நான் துகளா கரைய ஈகோ கரைஞ்சிரும். அதனாலதான் உடற்பயிற்சி கண்டிப்பா 3 மணிக்கு யாரெல்லாம் சென்சிரா 2 பண்றாங்களோ காயக்கல்ப வித்து சக்தி, அதுக்குதான் சொல்ல வந்தேன். வித்து சக்தி உங்களுக்கு ஓவரா நிறைஞ்சு கீழே அழுத்தம் கொடுத்து அது நேர சுவாதிஷ்டானத்துல வந்து எட்டி பார்க்கும்போது பய உணர்ச்சி, சுவாதிஷ்டானத்துல வந்து அழுத்தம் கொடுத்தா பயம் வந்துகிட்டே இருக்கும். மூலாதாரம் குவிஞ்சுக்கிட்டே இருந்தா ஆணவங்கிறது இயல்பா வரும். இந்த சக்தியை மேலே ஏற்றத்துக்கு தான் சாமிஜி காயக்கல்பத்தை சின்சியரா 3 வேளை 4 வேளை பண்ண சொன்னாரு. அதான் நான் பயிற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் எப்போ காணாம போயிருக்கோம். அப்ப நல்லா சின்சியரா 30 அஸ்வினி முத்திரை, நல்ல அஸ்வினி முத்திரை போடுங்க, ஓஜை சேர்த்து தூக்கிடுவாங்க. அட்லீஸ்ட் மணிபுரத்தை வந்துட்டா இது ரெண்டுமே உங்களுக்கு கட்டாயிடும். பயம் கட்டாயிடும், ஆணவம் கட்டாயிடும். மலை அநாகதம் வந்துச்சுன்னா எங்க ஆணவம் கோவம் வந்ததோ அங்கேயே அன்பு வந்துடும். மேல வர வர பிரபஞ்சத்துல கனெக்ட் ஆயிடும். வித்து சக்தி தாங்க பண்ற ஆட்டம். உங்க மேல மிஸ்டேக் சொல்ல வரல. வித்து சக்தி எங்கே குவிஞ்சிருக்குன்னா மூலாவது குவிஞ்சிருக்கு. நல்ல அசிரிமுத்திரை போட்டு மேல ஓஜை சேர்த்திக்கிட்டே இருங்க. உடற்பயிற்சி 3 மணிக்கு முடியலனா விட 4 மணிக்காவது பண்ணி உடற்பயிற்சி ரத்த ஓட்டையை போட்டு நல்லா பண்ணுங்க. தவம் ஆக்கணி இங்க தவம் பண்ணுங்க. 3 உடலுக்கு 3 பயிற்சி சின்சியரா 100 நாள் பண்ணி பாருங்க. நீங்க கேட்கிற கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கே கிடைச்சிடும் அனுபவமாக. வாழ்த்துக்கள், வாழ்க வளம். ஐயா 3 உடலுக்கு 3 பயிற்சினா என்னங்க சொல்றீங்க? உடற்பயிற்சி உயிருக்கு காயக்கல்பம், மனதுக்கு காந்தத்துக்கு ஜீவகாந்த ஆக்கணியில. ஓகே, தவம் வந்து ஆக்கினி துரியாதீதம் இது எல்லாமே தவம் பண்ணலாம். ஆக்கினி நல்லா பண்ணுங்க. 24 மணி நேரம் புருவ மதியில இருங்கய்யா. எல்லாத்துக்கும் விடைய கிடைச்சிடும் உங்களுக்கு. மூலாதாரத்துல குவிஞ்சு இருக்குது, மேல வந்துருங்க. அஸ்வினி முத்திரை நல்லா போட்டு ஓஜஸ் நல்லா இழுங்க. வித்து சக்தி மேல வரணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஆக்கினி தவம் பண்ணும்போது இன்னும் நல்லா மேல வரும். தொடர்ந்து பண்ணுங்க, ஒரே டைம்ல தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஒரு 100 நாள் மேல 6 மாசம் ஆச்சரியமா இருக்கும். உங்க முகமே பல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பண்ணி பாருங்க. எல்லாம் இதுக்குதான் கொடுத்துருக்காரு. இயல்பு ஈகோ தாங்க, எல்லாருக்கும் இருக்கிறது தாங்க, உங்களுக்கு நினைக்காதீங்க. நீங்க சொல்லிட்டீங்க, மத்தவங்க சொல்லல, அது தப்பு கிடையாது. சக்தி மேல வந்தா மாறிடும், வேற ஒண்ணும் இல்லைங்க. இதான் ரகசியம். பண்ணுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் மூலாதாரத்துல ஆக்னிக்கு கொண்டு வாங்க ஐயா. அதுக்கப்புறம் துரியாதெல்லாம் தானா நடக்குங்க. அது இறை உணர்வு. முதல்ல நம்ம உணர்வு புனித உணர்வை மாறட்டும், அப்புறம் மேல போகும். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவான அன்பராக சரண் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். ஐயா நீங்க உங்களை யோகானந்தரை பாக்குற மாதிரியே இருக்கு ஐயா. பரமஹம்ச யோகானந்தர், அது யூஎஸ்ஏல இருந்தாரு, அவரை மாதிரியே இருக்குங்க ஐயா உங்களை பாக்குறதுக்கு. ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஐயா. உங்களுடைய குறையை கேட்கறதாலே ஒரு விழிப்புணர்வு தான் கிடைக்குதுங்க ஐயா. உங்களை மிக்க நன்றிங்க ஐயா. எனக்கு உங்ககிட்ட இருந்து இந்த சர்வவசி ஆகர்ஷண சங்கல்பம் அதை பத்தி கொஞ்சம் கேட்கணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா, ஐயா லைன்ல வருவாங்க. வாழ்க வளமுடன். ஓகே. வாழ்க வளமுடன். கேக்குதா? என்னோட வைஃபை கட் ஆயிடுச்சு, இப்பதான் நான் இன்டர்நெட்ல போட்டேன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களை பாக்குறது பரமஹம்ச யோகானந்தர் அந்த யூஎஸ்ல இருக்காரு இல்லைங்க ஐயா, இருந்தாரு இல்லைங்க ஐயா, அவரு மாதிரியே இருக்குங்க ஐயா. உங்களோட ஜெகவசியம் முகவசியம் அது எல்லாமே ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா. உங்ககிட்ட இருந்து கேட்டது எனக்கு ஐயா கிட்ட இருந்து இந்த சர்வவசிய தன ஆகர்ஷண சங்கல்பம் அதை பத்தி கேட்கணுங்க ஐயா. அதை நீங்க எப்படி பண்ணுவீங்க? நீங்க ஆக்சுவலா உங்களோட உரைகளை கேட்டிருந்தேன், நீங்க உங்களோட வியாபாரத்தெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. சோ அதை பத்தியே உங்ககிட்ட இருந்து கேட்கணுங்க ஐயா. ஓகே, விளக்கம் கொடுக்குறேன். அது பண்ணணுமா இல்லைன்னு ஆழியாரை டச் பண்ணிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க. பட் அது அவங்க செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியல எனக்கு. ஆனா ஒரு விஷயம், சர்வவசிய தியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐயா, இது சாமிஜிக்கு ஒரு அன்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துல ஒருத்தர் தாடி வச்சுட்டு வந்து, நீங்க நிறைய பேர் கூப்பிடுறீங்க, யாரும் வரமாட்டாங்க, இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துக்கு எல்லாருமே வந்து உங்களுக்கு தவத்துக்கு யோகாவுக்கு வருவாங்க. சாமிஜி எல்லாத்தையும் தத்துவத்தை தன்னை உணர்ந்து இறைநிலை ஆயிட்டார் அவரு. ஆனா யாருமே வந்து கத்துக்கணும் இல்லையா, எல்லாரும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவரு. ஆனா யாருமே வரல. வருஷத்துக்கு ஒரு வருஷம் போச்சு, வரவே இல்லை. வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு குடுவாஞ்சல்ல. ஒரு யாரோ அன்பர் வந்து திடீர்னு தோன்றி தாடிலாம் வச்சுக்கிட்டு, என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு, நீங்க பயன்படுத்தீங்களா தெரியல, நீங்களாம் மகான் ஆயிட்டீங்க, இந்த மந்திரத்தை சொன்னாதான் மக்கள் ஈர்ப்புக்கு வருவாங்க, எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் சாமி சிரிச்சுக்கிட்டு, அப்படியா ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வாங்கிட்டு வச்சுட்டாராம். வச்சுட்டு பீரோல வச்சுட்டு விட்டாராம். ஒரு வருஷம் போயிடுச்சான். ஆனா அவரு எல்லாருக்குமே நோட்டீஸ் கொடுக்குறாரு, உங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண, ஒரு ஆள் கூட வரமாட்டேங்கிறான். என்ன பண்றது நீ யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வருஷம் கழிச்சு திடீர்னு அவரு அந்த பெரியவர் கொடுத்த மந்திர ஞாபகம் வந்துதான். அதை எடுத்துட்டு வந்து அதை படிக்கிறாராம் சாமிஜி. ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்காரு? ஹரி ஓம் ஸ்ரீம் மைம் கிளீன் சவும் சந்திரலட்சுமி நமக, கிரம் கிரீம் சொர்ணலட்சுமி நமக. அந்த கேப் போடுறாரு பாருங்க. அந்த கிரீம் ஹரிம் கிரீம் சொல்லுனா, இந்த பிரம்ம கடை சூழ்ந்தெழுத்தது பார்த்தீங்களா, சூழ்ந்தெழுத்தும் போது ஹிரீம் ஹரீம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை வந்து காற்ற ரோல் ஆகி அம்பு மாதிரி ரோல் ஆயிடுதான், ஷார்ப்னஸ் ஆகுதான். இந்தந்த வார்த்தையை சொன்னா அதான் மந்திரம், யந்திரம், தந்திரம். சாமி சொல்லியிருப்பாரு, கேட்டு பாருங்க. மந்திரம் அப்படின்னா எந்த வார்த்தைய நீங்க சொல்றீங்களோ அது சூழ்ந்தெழுத்தும் போது ஷார்ப்னஸா போறதெல்லாம் மந்திரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா சூழ்ந்தெழுத்தும் போது விரியுதுன்னா அது டிராவல் பண்ணாது, எக்ஸ்பேண்ட் ஆயிடும். எந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தினா அது ஷார்ப்பா குவிஞ்சு பெனட்ரேட் பண்ணி டிராவல் பண்ண ட்ரிகர் ஆகி அம்புல இருந்து போறப்பட்ட வில்லு மாதிரி போகுங்கிறத, அது அது 51 அச்சாட்சரங்கள் சொல்ற சாமிஜி. ஓம் நமச்சிவாய, இது மாதிரி அஞ்சாட்சரங்கள் நமச்சிவாய, அது நிறைய 51 சொல்றாரு சாமிஜி. அதுல இந்த தனாட்சர சங்கல்பத்துல ஹரிஹோம் ஸ்ரீம் ஹைம் கிளீம் சவும் சந்திரலட்சுமியே நமக அப்படின்னா அங்க ஒரு உரு எடுத்து ஷார்ப்பா மாறுதான். அதே மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்த பிறகு அது கேரியரா அந்த காந்தத்துல காற்றுல கேரியரா அது ரெடி ஆயிடுச்சு. ராக்கெட் லான்ச்சுக்கு ரெடி ஆயிடுச்சு, அதுல ரெடியா இருக்கும். அது கடைசியில அந்த முகம் வந்து சொல்றாங்க இல்லையா, அந்த வான்காந்தத்துல எல்லா நான் சொல்ற மறந்துச்சு திடீர்னு. கடைசியா வந்து என்னது வசியம் வசிய வசிய ஓம் சுவாகா. உங்களுக்கு எங்க என்ன வேண்டுதல் வேணும், எனக்கு வந்து உதாரணத்துக்கு பொருளாதாரம் வளம் வேண்டும், குரு சுக்கரல் சொல்றீங்கன்னா அதுதான் நீங்க தந்திரம். மந்திரம் ரெடி ஆயிடுச்சு, அது எந்திரமா மாறிடுச்சு. அதுக்கு மேல என்ன பண்றீங்க, உங்களுடைய வேண்டுதல் அதுல வைக்கிறீங்க, எனக்கு இது வேண்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணது. அது கேரியர்ல தூக்கி வச்ச பிறகு அந்த நீங்க தேவையானதை சொல்லிட்டு பிறகு அது விட்டு கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா டிராவல் ஆயிடும், ட்ரிகர் ஆயிடும். அம்பளுக்கு புறப்பட்ட மாதிரி நேர பிரபஞ்சத்துல பிரம்மத்துல எங்க யாரும் உங்களுக்கு தேவையானது கொண்டாந்து நம்மகிட்ட சேர்த்துரும். இதுதான் அந்த மந்திரத்துடைய சயின்ஸ், விஞ்ஞான பிரகார ஃபங்க்ஷனிங் சொல்லிட்டு சாமி சொல்லியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன்.
நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. மந்திரம், யந்திரம், தந்திரம், அருமையான விளக்கம் ஐயா. உங்ககிட்ட இருந்து கேட்கணும் இதுங்க ஐயா. ரொம்ப அருமைங்க ஐயா, அருமை. வார்த்தைகளை ஜாகிரதையா பேசணும். அதாவது சுழத்தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டேன் பிறல் போல உமது எண்ணம் சொல் செயல் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவொக்க சென்று மீண்டும் சுத்தவெளியின் சூழ்நிறுத்தத்தால் பின்னோக்கி வந்து உமது சுழன்றிங்க ஜீவகாந்த கருமையத்தில் ஈர்ப்பாய் ஈர்த்து இருப்பு வைத்து காலத்தில் மலர்த்தும். இதுதான் செயல்வெளி தத்துவம். அதை பயன்படுத்துறோம் மந்திர எந்த தந்திரத்துல. அவ எந்த மாதிரி பயன்படுத்தணும் பார்த்துங்க வார்த்தைகளை, எண்ணம் சொல் செயல எல்லாம் காந்தம் ஓடுது நம்ம விட்டு. சிறப்பு சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்து கொள்ளுங்களா ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே